Good evening, guys. Welcome to today's session. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேப்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் எக்கனாமி. பிகாஸ் ஒரு 3 பேப்பர் வந்து நம்ம இன்னா அவுட்டா அப்படிங்கறது எல்லாத்தையும் டிசைட் பண்ணோம். மேண்டேட்டா நீங்க ரேஸ்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரேஸ்ல வரீங்களா இல்லையான்றதே இந்த பேப்பர் தான் டிசைட் பண்ணும். அதுக்கு மேலதான் உங்களோட எலிமினேஷன் டெக்னிக் எல்லாமே டிசைட் பண்ண போறது. அந்த 3 பேப்பர்ல பிரைமான பேப்பர் இந்த எக்கனாமி தான். இதுக்கு அடுத்த முக்கியமான பேப்பர் பாலிட்டி, இதுக்கு அடுத்து என்வரான்மெண்ட். இந்த 3 பேப்பர்லயும் நீங்க எந்த அளவுக்கு கிளாரிட்டி, ஃபேக்ட், ரிவிஷன் எவ்வளவு தெளிவா பண்ணிருக்கீங்களோ அந்த அளவுக்கு யூ வில் கெட் இன் டு பிலிம்ஸ். ஸோ எக்கனாமி பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே நம்ம சிலபஸ்ல எக்கனாமின்ற வார்த்தை இருக்காது. எக்கனாமிக் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை தான் ப்ரிடாமினா யூஸ் பண்ணிருப்பாங்க. என்வரான்மெண்ட் கூட என்வரான்மெண்டல் எக்காலஜி, பயோடைவர்சிட்டி அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். பாலிட்டி கூட இந்தியன் பாலிட்டி அப்படின்ற மாதிரி வார்த்தை இருக்கும். ஜியாகிரபிக்கு டைரக்டா, ஹிஸ்டரிக்கு டைரக்ட். பட் எக்கனாமி அப்படிங்கிறது இல்லாம எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணியிருப்பான். ஸோ எதை இருந்தாலும் ஸ்டாட்டிக் அப்படிங்கிறத தவிர்த்து அவன் அதை டைனமிக்கா இப்போ இம்பார்ட்டன்ஸா அது எந்த அளவுக்கு ஒரு டெவலப்மெண்ட்டை ப்ரிப்பேஸ் பண்ணுது அப்படின்றத பாக்குறதுக்கு தான் த கொஸ்டின்ஸ் ஆர் செட் லைக் தட் ஒன்லி. ஓகே, அதுவும் 2019 இருந்து 2022 வரைக்கும் ஒரு ஷிஃப்ட், 2023 அப்புறம் கம்ப்ளீட்டா அவங்களோட ஷிஃப்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதை நம்ம பார்க்க போறோம். எடுத்தோடனே எக்ஸ்டர்னல் செக்டர் நான் இப்போதைக்கு உங்களுக்கு கூப்பிட்டு போல. இதுல இருக்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி சோர்ஸ் என்ன அப்படிங்கிறது ஐம் ஜஸ்ட் கிவிங் ஃபிலிம்ஸ். ஆப்வியஸ்லி மேக்ரோ எக்கனாமி அண்ட் மைக்ரோ எக்கனாமி. மைக்ரோ எக்கனாமி அப்படிங்கிறது ப்ரிஃபரபிளி நிறைய பேர் சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. பட் அட்லீஸ்ட் அதில் இருக்க சிம்பிள் திங், டிஃபின் கூட்னா என்ன, லக்ஸுரி கூட்னா என்ன, சின் கூட்னா என்ன, எப்படி டிமாண்ட் சப்ளை ஒர்க் ஆகுது, இது ஒரு பேசிக் எக்கனாமி. இந்த பேசிக் எக்கனாமியை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது மைக்ரோ எக்கனாமிக்ஸ்க்கு. இது தவிர்த்து நம்ம அதிகமாக படிக்கிறது மேக்ரோ எக்கனாமிக்ல முக்கியமான ஏரியாஸ் 12th NCERT நேஷனல் இன்கம்ல ஆரம்பிச்சு எல்லா ஏரியாஸும் அதுல கவர் ஆகிருக்கும். அது இல்லாம மெயின்ஸ் கம் ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இன்னொரு முக்கியமான புக் வந்து இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஐ ஹோப் அந்த புக்கு எல்லாருமே அதுல படிச்சிருப்பீங்க. பட் அதை படிக்கிறப்ப அது என்ன ஃபேக்ட் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம இதோட ஃப்ளோ எப்படி பேசியிருக்காங்க அதை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் ஃபேர் பெட்டரா இருக்கும். தென் ஆப்வியஸ்லி ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு மார்க்கெட் மெட்டீரியல், வெதர் இஃப் யூ கோ ஃபார் சங்கர் கணேஷ் கருப்பியா சார்ஸோட எக்கனாமிக் கீ கான்செப்ட் புக் ஆர் விவேஷ் சிங் புக், ஏதோ ஒன்று. மிர்னால் நிறைய நார்த் இந்தியன்ஸ் சஜஸ்ட் பண்ணி நான் பார்த்துருக்கேன் நிறைய டாப்பர்ஸ். பட் எனக்கு என்னன்னா ஒரு 1500 பேஜஸ் அது ஒரு நோட்ஸ், அதுக்கு மேல செஷன்ஸ். அந்த அளவுக்கு காஸ்ட் பெனிஃபிட்டான்னு கேட்டா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் ஆர் ஆல்ரெடி வெல் கவர்டு. இவன் கேட்குற ஹார்ட் கொஸ்டின்ஸ் அந்த சீரீஸ் வந்து நம்ம கவர் பண்ண முடியல. ஏன் இதை நான் சொல்றேன்னா நானும் அதை முன்னாள் நான் பார்த்துருக்கேன், அதனால நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ பெட்டர் சங்கர் கணேஷ் கருப்பியா சாரோட புக்கே ஃபேர் எனஃப். ஒரு 200 பேஜஸ் இருக்கும். வெதர் யூ கேன் ரீட் மல்டிபிள் டைம்ஸ் தேட். அதோட கீ கான்செப்ட் அது தவிர்த்து நியூஸ் பேப்பர்ல வர கீ டேர்ம்ஸ் நீங்க கோ த்ரூ பண்ணீங்கன்னா ஃபேர் எனஃப். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்துல ஓகே எனக்கு அந்த புக் வேணாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா விவேக் சிங் இட்ஸ் சுப்பீரியர் டு எனி அதர்ஸ். ஓகே, தட்ஸ் இட். சோர்ஸ் இது இல்லாம நீங்க பெட்டரா இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னா எம்சிக்யூ எஸ்பெஷலி சிஏ பேஸ்டு ஸ்டாட்டிக் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, லைக் நான் சொல்லிட்ட மாதிரி எக்கனாமிக் டெவலப்மெண்ட் தான் கொஸ்டின் வரும் தவிர எக்கனாமில இருந்து கொஸ்டின் வராது. அப்ப எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பேஸ் பண்ணி இருக்கிற ஏரியாஸை நீங்க எந்த அளவுக்கு பாக்குறீங்க அப்படிங்கிறது தான். சில ஸ்டாட்டிக் கொஸ்டின்ஸ் வரும். பட் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க கான்செப்ட்லாம் எவ்வளவு தெளிவா இருக்கீங்க அந்த வருஷம் அந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல அதோட ரிஃப்ளெக்ஷன் அதிகமா இருந்திருக்கும். அதனால அந்த ஸ்டாட்டிக் ஏரியாஸ் வந்து கொஸ்டின் வருது. இதை வந்து லைக் வாட்டர் டைட் கம்பார்ட்மெண்ட்டா நம்ம பிரிக்க முடியாதுங்கிறது தான் எங்க ஆஃபீஸ்ல இருக்க ஒரு ட்ரூத். ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் மெட்டீரியல் தட் இஸ் ஆக்சுவலி யூ ஆர் ஹேவிங். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆப்வியஸ்லி PT 365 எக்கனாமியா இருந்தாலும் சரி, இல்லை மெயின்ஸ் ஆப்வியஸா ஓரியன்டேஷனா படிக்கிறேன் மந்த்லி மேகசின்ஸா இருந்தாலும் சரி, வாட் எவர் எவ்ரிதிங் வில் சஃபிஸ். பட் எதுவுமே நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு ஈடாகாது. ஏன்னா நியூஸ் பேப்பர்ல இருக்கிற எக்கனாமிக் டேர்ம்ஸ் தான் உங்களோட கீ கான்செப்டுவல் ஐடியாவை இம்ப்ரூவ் பண்ணும். கான்செப்டுவல் கொஸ்டின்ஸ் தான் எக்கனாமியோட டாமினன்ட் ஃபேக்டர். இது எப்படி சொல்றேன் அப்படிங்கறத ஜஸ்ட் 2019 இருந்து இதை பிரிச்சிருக்கேன். 50 லைக் 25 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இஸ் ஆல்மோஸ்ட் 50 மார்க். 50 மார்க் அப்படிங்கிறது கட் ஆஃப்ல ஹாஃப். ஏன்னா அப்ப இருந்து யோசிச்சு பாருங்க, 100 கூட கட் ஆஃப் இல்ல 2018 இருந்து. அப்ப 100 கூட கட் ஆஃப் இல்ல, ஆனா 50 லைக் லோயஸ்ட் இது 30 மார்க்ஸ். அப்ப எந்த அளவுக்கு இது ஹையஸ்டா டாமினேட் பண்ணுதுன்றத ஜஸ்ட் உங்களோட ஒரு ஒப்பீனியனுக்கு நான் விடுறேன். ஓகே, பட் அதுல என்னன்னா அந்த இதுல ஒரு 20 கொஸ்டின்ஸ் இதுல வந்து இந்த 20 மார்க்ஸ் இதுல 24 மார்க்ஸ்லாம்
ரொம்ப அப்படியே இந்தாப்பா நான் ஃப்ரீயா தரேன் எடுத்துட்டு போ, கான்செப்ட்ல தெளிவா இருந்தா ரொம்ப ஈஸியா இந்த 20 மார்க் நீ தரேன் அப்படின்ற மார்க் 20 இருக்கும். அதுக்கு மேல ஒரு 20 மார்க்ஸ் நீங்க கொஞ்சம் கான்செப்ஷன் நியூஸ் பேப்பர்ல இருக்க கான்செப்ட்ஸை கொஞ்சம் புரிஞ்சு வெதர் யூ ஆர் ஏபிள் டு ரிப்ளிகேட் இட் இன் பேப்பர் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா அந்த 20 மார்க்கும் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு மேல இருக்க 10 மார்க் ஆப்வியஸ்லி அவன் ஒரு செக் மார்க்கா அவன் வைக்கிறது. ஓகே, லைக் ஹிஸ்டரியில் எப்படி நான் சொல்லுவேன்ல, ஒரு 2 to 3 கொஸ்டின் ஆப்வியஸா அந்த கொஸ்டின் பேப்பர்ல டஃபா வைக்கணும்ட்டே வைப்பான். அந்த கொஸ்டினை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி ஓகே இது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்க கொஞ்சம் நோந்துட்டீங்கனாலே இட்ஸ் அ பவுன்சர் பால், நீங்க அதை ஆப்வியஸா விடலாம். தட்ஸ் த கீ ஃபேக்டர். யா, இப்போ எந்தெந்த ஏரியாஸ் லைக் ஆல்வேஸ் பராட்டோ ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி நான் எப்பயுமே சொல்லல, எந்த ஏரியாலாம் பார்த்தா உங்களுக்கு ஈஸியஸ்ட் மார்க் கிடைக்கும் அப்படின்னா இன்ஃபிளேஷன் டாபிக்கை எடுத்தோடனே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தட் வில் த வெரி ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ். இன்ஃபிளேஷன்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, இன்ஃபிளேஷன் நடக்கனால யார் யாருக்கு என்னென்ன மாதிரி இம்பாக்ட் இருக்கு. ஐ திங்க் தேர் இஸ் எ மெட்டீரியல், சும்மா ஒரு பேஜுக்கு தான் இருக்கும். அதை நீங்க லைவ் கான்செப்டோட அப்ரோச் பண்றப்ப இட்ஸ் வெரி காஸ்ட் பெனிஃபிட். இது இல்லாம நீங்க இது ஒரு பேசிக்கா தெரிஞ்சிருந்தா என்னென்ன அட்டன் பண்ண முடியும்னா இந்த 4 ஏரியாஸ். ஓகே, இதுல எக்கனாமிக் செக்டர் அப்படிங்கறத நான் இதை டீல்ல வைக்கிறேன், ஏன்றத பின்னாடி உங்களுக்கே புரியும். மணி அண்ட் பேங்கிங், பப்ளிக் ஃபினான்ஸ், அக்ரிகல்ச்சர். இந்த பப்ளிக் ஃபினான்ஸ் வந்து பெட்டர், நீங்க ஆர்டிகல் 208 ஆரம்பிச்சு மீதி இருக்கிற அந்த ஆர்டிகல் 208 பாலிட்டி தான் சொல்றேன், பாலிட்டி இருக்கிறது ஓரளவுக்கு நீங்க புரிஞ்சுக்கிட்டு மணி பாலிசி, மானிட்டரி பாலிசி, ஃபினான்ஷியல் பாலிசி இந்த ரெண்டுத்துக்கும் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு கான்செப்டுவல் ஐடியா இருந்தாலே பெட்டர் ஐடியா மார்க் எடுக்க முடியும். அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஸ்கீம் டாமினேட்டட், அப்போ அது எப்படி ஒர்க் ஆகுது, அதோட இம்பாக்ட் எந்த மாதிரி இருக்கு அப்படின்றது. அண்ட் ரீசெண்ட் இயர்ஸ்ல ஒரு ஷிஃப்ட் இருக்கு, அது என்ன ஷிஃப்ட்னா லைக் இதுக்கு முன்னாடி அவன் கேட்ட ஹியூமன் டெவலப்மெண்ட் கொஸ்டின்ஸ்க்கும் இப்ப கேட்ட ஹியூமன் டெவலப்மெண்ட் அண்ட் காமன் ஸ்கீம் கொஸ்டின்ஸ்க்கும் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குன்றத நான் பார்த்தேன். தட்ஸ் ஐ வாண்டட் டு இன்ஸ்ட்ரக்ட் டு சே ஹியர். அது இல்லாம அவனுக்கு ஆப்வியஸா எப்பயுமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொஸ்டின்ஸ் பிடிக்கும், பிகாஸ் இட்ஸ் எ மெயின்ஸ் டாமினேட்டட், ஆஸ் வெல் அஸ் கேபிட்டல் மார்க்கெட் கொஸ்டின்ஸ். கேபிட்டல் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் அது என்ன டேர்ம், அது எப்படி ஒர்க் ஆகுது, அது ஃபர்ஸ்ட் அது 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 என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா போதும், அவ்வளவுதான். அது லயபிலிட்டியா இல்ல அசட்டா அப்படின்றது தெரிஞ்சுனாலே அது யார் வருவா யார் வரமாட்டா, அதுக்கு டாக்ஸ் இருக்கா இல்லையா, இந்த மாதிரி கீ எலமெண்ட்ஸ் தான் அவன் பார்க்கறான். ஸோ கேபிட்டல் மார்க்கெட் அப்படிங்கிறது நீங்க அந்த அளவுக்கு கிளாரிட்டி இருந்துச்சுன்னா போதும். ஹியர் ஐம் டாக்கிங் அபவுட் கிளாரிட்டி, நாட் த கண்டென்ட். ஓகே, எந்த சப்ஜெக்ட்ல எந்த அளவுக்கு கிளாரிட்டி வேணுங்கிறதா எக்கனாமி பொறுத்த வரைக்கும் அவனோட தாரக மந்திரமே. நீ இவ்வளவு கிளாரிட்டியோட எக்கனாமி அப்ரோச் பண்ற, அப்ப கிளாரிட்டி வேணா ஓவர் நைட் நீங்க படிச்சா வராது. அட்லீஸ்ட் யூ ஷுட் கோ த்ரூ 3 months நியூஸ் பேப்பர். இப்போ நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா கூட 3 months நியூஸ் பேப்பர்ல வர எக்கனாமி போர்ஷன் என்னதான் பேசுறாங்கன்றதை பாத்தீங்கன்னாலே நல்ல ரிட்டர்ன்ஸ் தரும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் திங் தட் ஐ வாண்ட் டு டாக். ஸோ இன்ஃபிளேஷன், மானிட்டரி பாலிசி, பேங்கிங் ரிலேட்டட்ல மணி மல்டிப்ளை, இதெல்லாமே நம்ம இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறப்ப பார்ப்போம். இது இல்லாம எக்ஸ்டர்னல் செக்டர் அப்படின்னு போறப்ப வெதர் இட்ஸ் இன்ஸ்டிடியூஷன் பேஸ்டா இருந்தா WTO இல்ல IMF இருந்து கொஸ்டின் வரும். அப்படி இல்லைன்னா ஃபாரெக்ஸ், மணி எக்ஸ்சேஞ்ச், லைக் கேபிட்டல் கன்வெர்டபிலிட்டி, இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் வரும். அப்படி இல்லைங்கிற பட்சத்துல FDI அண்ட் FFI, ஈவன் இது எல்லாமே சேர்ந்து கூட கொஸ்டின்ஸ் தான் வந்திருக்கு. இதோட கரண்ட் இது இந்தியா என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு, இந்தியாவோட ட்ரிபிள் என்ன, ஃபர்ஸ்ட் ட்ரிபிள் என்ன, அது இந்தியா என்ன இடத்துல இருக்கு, குளோபல் கம்பேரிஷன் லெவல்ல எப்படி இருக்கும். லைக் இப்போ எக்கனாமிக் சர்வே, இந்த வருஷம் எக்கனாமிக் சர்வேல ஓட் ஆன் தி பேங்க் தான் இருக்கு, இன்டர்ம் பட்ஜெட் தான் இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வருஷங்கள் இல்ல இதுக்கப்புறம் நீங்க பார்க்க போறதா இருந்தாலும் சரி, எக்கனாமிக் சர்வே என்ன அப்படிங்கிறத பாருங்க. ஓகேவா, அது உங்களுக்கு பெட்டரா தரும். இதை பெட்டரா சொல்றதுக்கு ஆதில் ப்ரோவோட வீடியோஸ் இருக்கும் யூடியூப்ல, கியூரியஸ் அதல் அப்படின்னு சொல்லி அவரோட சேனல் போனீங்கன்னா எக்கனாமிய பெட்டரா அவரு நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு ப்ரோ வந்து. ஸோ நல்ல ஒரு ஹியூஜ் டைம், அதை நீங்க இன்வெஸ்ட் பண்றப்ப நல்லாவே ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். மிருநாள் வீடியோ பார்க்கறதுக்கு ஆதில் ப்ரோவோட வீடியோ பாருங்க, செம ஒர்த்து. அதை தவிர்த்து கேபிட்டல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் வாட், தட் இப்ப நான் சொன்னதுதான், அது என்ன பண்ணும், அது எப்படி ஒர்க் ஆகுது, அவ்வளவுதான். வாட் இஸ் வாட். இதுக்கு அடுத்து இப்ப மெயின்ஸ் ஓரியன்டேஷன்ல இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க, அதை நம்ம பேசலாம். ஓகேவா, இது எல்லாத்தோட இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இது அஃபென்சிவா எடுத்துக்காம லைக் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்னு பாருங்க. இப்போ நான் சென்னையில பார்த்த வரைக்கும் நிறைய இன்ஸ்டியூட்டோட டெஸ்ட் சீரிஸ் அப்ரோச் பண்ண வரைக்கும் அவங்களோட எக்கனாமிக் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப வேகா, ரொம்ப ஃபேக்சுவல் ஓரியன்டா இருக்கு. பட் யூபிஎஸ்சியோட அப்படி இருக்காது. யூபிஎஸ்சி ஃபேக்டா கேட்டிருக்கான், ஆனா அந்த ஃபேக்டா கேட்டது எல்லாமே ஆல்ரெடி கேட்ட பினான்ஸ் கமிஷனோட இதுல இருந்தோ இல்ல FRBM ஆக்ட் ரிலேட் பண்ண கொஸ்டின்ஸ் தான் அவன் ஃபேக்டா கேட்கறது. பட் இவங்களோட ஃபேக்ட் எப்படி இருக்குன்றத லைக் இங்க அட்டன் பண்றப்ப உங்களுக்கே தெரியும். ஸோ
லேர்ன் டு அன்லேர்ன் ஹியர். அதான் உண்மை. லேர்ன் டு அன்லேர்ன், எஸ்பெஷலி இன்ஸ்டியூட் கொஸ்டின்ல இருந்து நீங்க எதெல்லாம் மைண்ட்ல போட்டு அழட்டிக்காம இருக்கணுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டனாலே உங்களுக்கு எல்லா யூபிஎஸ் ஆஸ்பிரண்ட்டுக்கும் வர ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் வராம இருக்கும். இந்த ஃபோமோ தான் முத அப்டிக்கல். நம்ம ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணாம இருக்கிறதுக்கு அப்டிக்கலே இந்த ஃபோமோ தான். இந்த ஃபோமோல இருந்து ஒன்ஸ் வெளியே பண்ணிட்டீங்கன்னா அது எப்படி வெளியே வரும்னா லேர்ன் டு அன்லேர்ன். அது எப்படி இந்த மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின், அதுவும் எஸ்பெஷலி எக்கனாமி ரிலேட்டட் கான்செப்ட் கொஸ்டின்ஸ் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது வரும். ஐ ஹோப் இதுதான் இப்போதைக்கு இந்த ஏரியாஸ் நான் சொன்ன மாதிரி இருக்கு. இதை தவிர்த்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஏரியா நான் பேசணும்னு சொன்னது வந்து ஆப்வியஸ்லி எக்ஸ்டர்னல் செக்டார். இதை கொஸ்டின் பேப்பர் பார்க்குறப்ப நம்ம தனியாக வச்சு டீல் பண்ணலாம். ஓகே, ஏன்னா எடுத்தோடனே உங்களை பயமுறுத்துன்னு நான் நினைக்கல. ஏன்னா நானே லைட்டா என்னடா பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஓகே, ஸோ டேரக்டா கொஸ்டின்குள்ள போகும். என்ன மாதிரி அவன் கேட்டிருக்கான் அப்படிங்கிறத ஐ விஷ் டு நீங்க பாருங்க, உங்களுக்கே ஓகே இப்படிதான் அவன் கேட்டிருக்கான் அப்படிங்கிறது ரியலைஸ் ஆகும். ஜஸ்ட் அ மூமெண்ட். எடுத்தோடனே எக்ஸ்டர்னல் செக்டர் வேணாம். ஐம் ஸ்கிப்பிங் இனிஷியல் எக்ஸ்டர்னல் செக்டர், லேட்டரா நம்ம பார்க்கலாம். மணி அண்ட் பேங்கிங் யூபிஎஸ்சிக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த ஏரியாஸ். அவன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னியா போற போக்குல காமெடி பண்ற மாதிரி ஏரியாஸ் இந்த ஏரியாஸ் தான். எப்படின்றத ஜஸ்ட் பாருங்க. ஹைலைட்டர் எல்லோ ஓகேவான்னு பாருங்க ஒரு தடவை. Yes, okay. The yellow is fine. Yellow is fine. ஓகே ஃபைன். ஓகே, அவன் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான்? சிம்பிளா அந்த வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ்ல ஷிஃப்ட் சிஸ்டம் பத்தி கொஸ்டின் வந்துச்சு. ஏன்னா ரஷ்யா உக்ரைன் போர், அதுல சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சிங்கிற டாபிக் உள்ள வந்துச்சு. வித்தவுட் யூசிங்கா இதுவா, எல்லாமே சிபிடிசி வித் ஸ்விஃப்ட் பேங்கிங் சிஸ்டம். இதோட பேசிக் தெரிஞ்சிச்சுன்னா அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்க முடியும். தட்ஸ் இட். இது செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், சிம்பிள் கொஸ்டின், நபார்ட், அவ்வளவுதான். அதுல 3 இருக்கு. நபார்டு என்ன மாதிரி ஸ்கீம் தராங்க, தென் மைக்ரோ ஃபைனான்சிங் எப்படி போயிட்டு இருக்கு, அது இல்லாம தருண் கிஷோர் அப்படின்னு சொல்லி அதுல 3 இருக்கு. அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு சின்ன லாஜிக் இருந்துச்சுன்னா தன் சரி. அவன் கேட்கறது எல்லாமே நம்ம அப்படியே ரொம்ப பெருசாலாம் இல்லை. அவன் கேட்கற கொஸ்டின்ஸ் ஈஸியான கொஸ்டின்ஸும் இருக்கு. நீங்க ரொம்ப கஷ்டமான கொஸ்டின் மட்டுமே பார்த்துட்டு இவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீங்க போறதுனால தான் ப்ராப்ளம். ஓகே, தென் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பத்தி அப்ப அந்த வருஷம் நிறைய ஆர்டிகல் எழுதியிருந்தாங்க. வெதர் நீங்க ஒன்ஸ் எலக்ட்ரல் படிச்சதுனாலே இது ரியலைஸ் ஆயிருக்கும். ஸோ இட்ஸ் ஈஸி கொஸ்டின். அண்ட் ரிசர்வ் பேங்க் ஸ்டெரிலைசேஷன் இட்ஸ் அ பேசிக் கொஸ்டின். நீங்க எந்த எக்கனாமி புக் வேணாலும் படிங்க, கண்டக்டிங் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, சில பேருக்கு தப்பாகலாம், ரிவிஷன் ஒழுங்கா பண்ணாம போயிட்டு இந்த கொஸ்டின் தப்பு பண்ணவங்களும் இருப்பாங்க. ஏன்னா நான் இருக்கேன் சார். தென் 2022ல அவனோட கொஸ்டின்ஸ் இன்னும் ரொம்ப சிம்பிளா தான் இருந்துச்சு. என்னன்னா கோர் கான்செப்டை புரிஞ்சிருக்காங்களா இல்லையான்றத. லைக் இந்த கொஸ்டின்லாம் ரொம்ப டைரக்ட் கொஸ்டின், அதை விட்டுருவோம். இந்த கொஸ்டினுக்கு வருவோம். ரியல் செக்டர் ஆக்டிவிட்டினா என்ன? சி எவ்ரிதிங் இஸ் ரியல் ஆர் அன்ரியல், டான்ஜிபிள் ஆர் இன்டான்ஜிபிள். இப்படிதான் அவனோட கொஸ்டினே இருக்கும். இதுல இதெல்லாம் டான்ஜிபிள், இதுல இதெல்லாம் இன்டான்ஜிபிள். எத்தனை தடவை இதே மாதிரி கொஸ்டின் கேட்பா அப்படின்னு தான் இருக்கும். ரியல்னா என்ன? ஆல்ரெடி த பிசிக்கல் ஃபார்ம் ஷுட் பி எக்ஸிஸ்ட். ஃபார்முக்கு பிசிக்கல் ஃபார்ம் இருக்கு. டெக்ஸ்டைல் மில்லுக்கு அவங்க ஒரு கூட தான் மாத்துறாங்க. பட் கமர்ஷியல் பேங்க் வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க. கார்பரேட் வந்து ருபி டாமினேட்டட் பாண்ட் ஓவர்சீஸ்ல தரது, அது ஒரு சர்வீஸ், பினான்சியல் சர்வீஸ். காட் இட். இப்போ இது ஒரு இம்பார்ட்டன்ட், இது எவ்வளவு கஷ்டமான கொஸ்டின்றது நீங்களே பாத்துக்கோங்க, கான்செப்ஷுவல். ஆனா இது ஏன் மீடியம்ல மார்க் பண்றேன்னா இதுதான் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான டைமென்ஷன். ஏன் மீடியம்ல மார்க் பண்ணா எல்லா இன்ஸ்டியூட் இது மீடியம்னு சொல்லி வச்சிருந்தாங்க. எனக்கு பின்னாடி இதெல்லாம் ஒரு கொஸ்டினாடா தான் இருந்துச்சு எக்ஸாம்ல. ஸோ ஜஸ்ட் கிவிங் த எக்ஸாம்ஸ். தென் இந்த கொஸ்டின் லிட்ரலி ஒரு பேசிக் என்னன்னா, ஹவுஸ் ஹோல்ட் பினான்ஸ்ல இருக்கிறதுலாம் கவர்மெண்ட் பாரோயிங்க்கு போகுமா போகாதா? இப்ப நீங்களே சொல்லுங்க, உங்க வீட்டுல காசு கேட்குறீங்க, இது கவர்மெண்ட் பாரோயிங்க்கு போகுமா? இவ்வளவுதான் அவங்க கொஸ்டினே, அவ்வளவுதாங்க கேட்கலாம் லிட்ரலி. அண்ட் ட்ரிபிள் பி, இந்த ட்ரிபிள் பி பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் 2019ல அப்பதான் டாப் பேசு பொருளாச்சு. அப்ப அந்த கொஸ்டின் வச்சு அதுக்கப்புறம் 2022ல திரும்பியும் ட்ரிபிள் பி யார் அப்பாயிண்ட் பண்றான்? சேர்மன் ஆஃப் ட்ரிபிள் பி இஸ் கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ. அவ்வளவுதான், இதெல்லாம் எதுவுமே அவன் கேட்கல. ஓகே, தென் பிரைஸ் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் இன்ஃபிளேஷன். என்னடா கேள்வி கேட்டு வச்சிருக்கீங்க? இந்தியாவில் யாருங்க பிரைஸ் ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் பண்றது? அவ்வளவுதாங்க கொஸ்டின். சி ஐ ஹோப் இந்த மாதிரி தான் அவன் ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் இருக்கும்னு நான் சொன்னல. 20 சாலிடா 20 மார்க் வந்துருங்க அந்த ஈஸி கொஸ்டின்ஸ் வந்து. அந்த 20 மார்க்கை நீங்க அப்சர்வ் பண்றதுக்கு நீங்க கான்செப்டுவல் கிளாரிட்டி கொஞ்சம் வச்சிருந்தாலே போதும். ஓகே, அதுக்கு மேல இப்ப நான் சொன்ன மாதிரி என்னன்றத புரியலையா, நீங்க தமிழ்ல ஒரு தடவை டிரான்ஸ்லேட் பண்ணி பாத்துக்கோங்க. ஐ மீன் மதர் டங், உங்க மதர் டங் டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க. தட் லிட்ரலி கிவ் யூ ஈஸி எட்ஜ். ஓகே, தென் மணி மல்டிப்ளையர், இது ஒரு கட் காப்பி பேஸ்ட் கொஸ்டினுங்க.
லிட்டரலி இந்த இதுல ஆப்ஷன் பியை தந்திருக்கான்ல, பேங்கிங் ஹேபிட்னு ஆப்ஷன் சில தந்திருக்கான்ல, 2019 ஆப்ஷன் பில தந்திருப்பான். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். கட் காப்பி பேஸ்ட் இந்த கொஸ்டின்லாம். அதுக்கப்புறம் வாட்டர் கிரெடிட். திஸ் மேபி அ டஃபஸ்ட் கொஸ்டின், பட் ப்ரீவியஸ் கொஸ்டின் ஒன்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா இது யார் பண்ணுவா? லைக் நான் வந்து இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் முன்னாடி என்வரான்மெண்ட் பாக்குறப்ப அந்த பாடிஸ் பத்தி நான் பேசியிருந்தேன், ஞாபகம் இருந்துச்சுன்னா இது தெரிஞ்சிருக்கும். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், வேர்ல்டு பேங்க். இப்போ வாட்டர் கிரெடிட் பத்தி ஏன் பேசுறாங்க? லைக் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஒர்க் நீங்க போட்டிருந்தீங்கன்னா இட்ஸ் ஃபேர் பெட்டர். அவ்வளவுதான். தென் lender of laws, third basic from any economic related book. Then RBI and central government. இது வந்து RBI ஆக்ட், அதுல பாத்தீங்கன்னா செக்ஷன் 7 பத்தியும் செக்ஷன் 48 பத்தியும் அந்த வருஷம் ரொம்ப டாக்ஸ் போனுச்சு. அதனால டைரக்ட் கொஸ்டின். ஓகேவா? லைக் ஆர்பிஐக்கு ஒரு ரூல் இருக்குங்க. கவர்மெண்ட் கேட்கிற பணத்தை அவனோட டெபாசிட் வந்து இது நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். 80,000 கோடி கிட்ட கேட்டுருக்காங்க. 49,000 கோடி தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னு சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. லைக் அவன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அது கவர்மெண்டோடது. பட் அவன் எப்படி கொஸ்டின் கேட்க முடியும்? அந்த இஷ்யூ அதுதான். பட் எப்படி கொஸ்டின் கேட்கலாம்? கவர்னர் வந்து யார் அப்பாயிண்ட் பண்றான், ரைட்? இப்ப கான்ஸ்டியூஷன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த பவர் தருதா? ஆப்வியஸ்லி செகண்ட் தப்பு. கான்ஸ்டியூஷன் ஆர்பின்ற வார்த்தையே பச்சைக்கிளைங்கிற பேரே இல்லைங்கிற மாதிரி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியால அந்த வார்த்தையே கிடையாது. அதை நீங்க எலிமினேட் பண்ணீங்கன்னா, லைக் இப்போ நீங்க ஆப்ஷன் வருதுன்னா இட்ஸ் ஆப்வியஸ்லி 1 only 2 only வரப்ப யூ நீட் சம் கிளாரிட்டி. பட் அப்ப சொல்றேன் நான் அது எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கிறது. தென் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து லைக் கோஆபரேட்டிவ் எந்த லிஸ்ட்ல இருக்குன்னு ஒன்ஸ் நீங்க கோ த்ரூ பண்ணியிருந்தீங்கன்னா அது ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்குன்றது தெரிஞ்சிருக்கும். அது எப்படி ஒர்க் ஆகுன்றது தெரிஞ்சிருக்கும். அதோட ப்ரொவின்ஷன்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுங்கிறது ஒரு ஐடியா இருக்கும். பட் ஒயம் மார்க்கிங் அஸ் ஹியர் இஸ் யூசிபி அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டாண்டர்ட் புக்ஸ்ல எங்கேயுமே பர்டிகுலர் மார்க்கிங்ஸ் இல்லை. ஐ மீன் இதை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியோ இதை பத்தியோ இல்லை. விவேக் சிங்ல இருக்கு, ஆப்வியஸ்லி விவேக் சிங்ல இருக்கு. முர்னால இதை பத்தி ரொம்ப எலாபரேட் பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்த எசன்ஸை விட்டுருந்தாங்க. ஓகே, நான் அந்த வீடியோஸ் பார்த்தது 2019, 2020 அந்த டைம்ல சொல்றேன். ஓகே, தென் இப்போ ஆப்வியஸா இந்த கண்டென்ட்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாரு தெரியும். யா, இந்த இந்தியன் கவர்மெண்ட் பாண்ட் ஈல்ஸ் லிட்டரலி அந்த வருஷம் இது ஒரு லைக் ஒரு பாண்டு, ஒரு கண்ட்ரியோட பாண்டு. அந்த கண்ட்ரி எந்த கண்ட்ரியோட ட்ரேட் வச்சிருக்கோ அதை வச்சுதான் அது ஒட்டுமொத்த வேர்ல்ட் லெவல்ல டாலர் டாமினேட்டட் தான் எல்லாமே. 2019 ஒரு கொஸ்டின் வந்திருக்கும், இந்தியாவோட எக்ஸ்டர்னல் சேஞ்சஸ் எல்லாமே டாலர் டாமினேட்டடா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதோட லைன்ஸ் வந்து இந்த கொஸ்டின் நான் பார்த்தேன். யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் பேங்க், இன்ஃபிளேஷன், ஷார்ட் டேர்ம் இன்ட்ரெஸ்ட், மூணுமே அபிஸா வரும். லைக் இதுதான் அந்த ஒரு சின்ன கிளாரிட்டி, அந்த கான்செப்சுவல் கிளாரிட்டி தான் சால்வ் பண்ணிக்க முடியும். அகைன் மணி மல்டிப்ளேயரோட பேஸ் டிமாண்ட் டெபாசிட் அப்படின்றது என்ன? எனக்கு ஒரு தேவை இருக்கப்ப நான் உடனே எடுப்பேன்ப்பா. அது என் கையில இருக்கிற அமௌண்ட்டும் பேங்க்ல இருக்கிற டிமாண்ட்ல இருக்கிறதும் ஒண்ணுதான். எப்படி இல்லைன்னா அது வேற. அப்ப டிமாண்ட்ல இருக்கிறது ஒரு லயபிள். பேங்க் கிட்ட நம்ம எப்ப கேட்டாலும் நம்ம நம்மளுக்கு ரிட்டர்ன் தரணும். அப்ப இது ஒரு கொஸ்டினா கேட்டிருக்கான். இட்ஸ் ஆப்வியஸ்லி அப்ப நம்ம கையில இருக்கிறதும் ஒண்ணுதான், அங்க இருக்கிறது ஒண்ணுதான். அப்ப லீவ் அன்சேஞ்சு, அவ்வளவுதான். லைக் இதெல்லாம் பார்த்தோன்னே இதான் அப்படின்ட்டு கொஸ்டினோட பேசிக் நீங்க புரிஞ்சீங்கன்னா டக்குன்னு இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். அண்ட் திஸ் கொஸ்டின் இஸ் சம்வாட் பிட் ஹார்டு. நான் ஃபினான்ஷியல் டெப்ட் அப்படிங்கிறது லிட்டரலி அந்த வருஷம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஸோ நான் சொல்றேன், சில கஷ்டமான கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை பார்த்துட்டு 10 கொஸ்டின்ல 7 கொஸ்டின் ரொம்ப ஈஸியா இருக்கும், ஒரு கொஸ்டின் மீடியமா இருக்கும், மீதி 2 கொஸ்டினோ ஒரு கொஸ்டினோ கஷ்டமா வருன்றப்ப இல்ல எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்றது ஆப்வியஸ்லி அதை அவாய்ட் பண்ணிட்டா மீதி இருக்க 7 கொஸ்டின் உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும்ல. ஸோ அதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. திஸ் கொஸ்டின் இஸ் ஆல்சோ ஈஸி. மானிட்டரி பாலிசியில எக்ஸ்பான்ஷனிஸ்ட் பண்ணா என்ன ஆகும், அவ்வளவுதான். இதுல என்ன பண்ணாது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல மேபி சில மார்க் பண்ணாம ஒர்க் பண்ணுவாங்கல்ல அவங்களுக்கு. லைக் எப்படி ஒரு கொஸ்டின் பேப்பர் அப்ரோச் பண்ணுங்கிறத ஒரு செஷன் அதுக்குன்னே சொல்லியிருக்கல. அந்த செஷன்ல எப்படி கொஸ்டின் பேப்பர் எடுக்கணும், அந்த கொஸ்டின்ல எப்படி இன்னும் நம்ம பார்க்க ஆரம்பிச்சா அது ஒரு பெட்டரான எக்ஸாமினர் எப்படி கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுவான்றதை நீங்க ஒரு தடவை புரிஞ்சுக்கிறீங்கன்னு எக்ஸாம்ல லைக் ஒரு 45 மினிட்ஸ்ல கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லா நீங்க முடிச்சிருவீங்க. தட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜி. அது எப்படி சொல்ல, அது ஒரு ஸ்கில். அந்த ஸ்கில் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். எக்ஸாமினர் இப்படிதான் ஒர்க் பண்றான்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு நீங்க யூஸ் பண்ணி அதை நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட். ஓகே, இந்த கொஸ்டின் லாஜிக்கலா சால்வ் பண்ணிருக்கலாம். லைக் இப்போ டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் மோர் கிரெடிட் தரதான், எதை விட அதிகமாக கிரெடிட் தரதான் ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க் விட. அண்ட் ரீஜனல் ஆர்ஆர்பி பேங்க்ஸையும் சேர்த்து சொல்றாங்க. ஏங்க ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸோட கேபிட்டல் என்ன? அதுல இப்போ 100 கோடி ரூபா ஒரு பேங்கோட கேபிட்டல் அப்படின்னா அதுல 1% நம்ம வச்சாலே
₹1 கோடி. இந்த டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸோட கேபிட்டல் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது கோஆபரேட்டிவ் பேங்க், ஆப்வியஸ்லி எல்லா ஃபார்மர்ஸ் அண்ட் அந்த அந்த ஏரியால இருக்கவங்க வச்சுதான் உருவாக்குறாங்க. அப்ப அதுல எவ்வளவு கேஷ் இன்ஃப்ளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? அப்ப யோசிச்சு பாருங்களேன், எல்லா ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸும் அந்த ஆர்ஆர்பி எல்லாத்த விட டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் வந்து அதிகமான கிரெடிட் தராங்களாம். ரொம்ப உங்களுக்கு அது என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு இருக்குல்ல. லைக் வைஸ் லைக் இது மாதிரி லாஜிக்கும் நிறைய இடத்துல ஒர்க் ஆகும். இப்போவும் ஸ்டில் இட்ஸ் ஒர்க்கிங். ஓகே, இந்த கொஸ்டின் சம்வாட் சயின்ஸ் அண்ட் டெக்லையும் வரலாம், இதுலயும் வரலாம். என்னன்னா இப்ப நீங்க கையில மொபைல் வச்சிருக்கீங்க, இது நீங்க சும்மாவே ஐடியாவே வச்சுக்கோங்க. கையில மொபைல் வச்சிருக்கீங்க, மொபைல் வந்து சார்ஜ் போடுறப்ப சம்திங் அதே இஷ்யூ ஆகி ஸ்க்ரீன் இப்போ ஒன்றும் இல்லை, OnePlus இப்போ மொபைல் இருந்துச்சு, லைக் லேசர் பிரிண்டிங் லேசர் பிரிண்ட் ஆன் ஸ்க்ரீன்ல இஷ்யூ இருந்ததுனால கொஞ்சம் ஹீட் ஆகி ஓஎஸ் அப்டேட் ஆகிறப்ப ஹீட் ஆனதுனால அந்த பிரிண்ட் போனதுனால ஃபுல்லா கிரீன் லைன் வர ஆரம்பிச்சிச்சு. OnePlus என்ன சொன்னா, ஓகே இது எல்லாத்துக்கும் ஃப்ரீயா ஷிப்மெண்ட் பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு சொன்னான். இதே நீங்க வாலண்டியரா உடைச்சிருக்கீங்க, ஸ்க்ரீன் டேமேஜ் ஆயிருக்குன்னா எவனா தருவானா உங்களுக்கு ரிப்ளேஸ்மெண்ட் ஏதோ ஒன்று பண்ணுவானா? நீங்க தானே காசு கட்டணும். அதே தான் இங்க பாருங்களேன், நியூ கம்ப்யூட்டர் லைக் மிஸ்கிரீன் வில்ஃபுல்லி டேமேஜஸ் இட். எப்படி நம்ம வில்ஃபுல்லா இடிச்சா உடைச்சாலும் இன்சூரன்ஸ் வருமா? வராதுல்ல. அதுதான். ஸோ டூ காலி, அதை நீங்க ஹெல்மெட் பண்ணாலே ஆன்சர் இஸ் ஈஸி. அப்படிதான் அது ஒர்க் ஆயிருக்கும் அப்படிங்கறத நான் சொல்றேன். அண்ட் ஒரு சில கொஸ்டின்ஸ் கஷ்டமான, அதுல இது ஒன்று. இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ ஈஸி தானே அப்படின்னு சொல்லலாம். அது வரைக்கும் அந்த டேர்ம் ரொம்ப ஃபேமஸா இல்லாத ஒரு டேர்ம். நான் அப்போ நியூஸ் பேப்பர்ஸோ இதோ நான் படிச்சப்ப, ஸோ ஐ மார்க் இட் அஸ் ஹார்ட். ஓகே, அடுத்து ஈஸியான கொஸ்டின். இந்த கமர்ஷியல் பேப்பரு, சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட், கால் மணி, ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸ் எல்லாமே பேசிக் டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதுல இருக்கிற பேசிக் மெட்டீரியல் இருக்கிற டேர்ம்ஸ் தான். அது என்ன ஏது அவ்வளவுதான் கேட்டிருக்கான், அது தானே ஒன்றும் போகல. ரைட். தென் இன்டர்கிரிட்டர் அக்ரிமெண்ட் அந்த வருஷம் நியூஸ் பேப்பர்ல ரொம்பவே டாமினேட்டா இருந்துச்சு. சேர்மன் ஆஃப் இதான் நான் சொன்ன ட்ரிபிள் பே பேங்க் போர்ட் பியூரோ. அடுத்த இது சங்கர் கணேஷ் கரிப்பியாசாலையும் சரி விவேக் சிங்லையும் சரி இது எழுதியிருப்பாங்க. லீட் பேங்க் ஸ்கீம் தான் சர்வீஸ் ஏரியா அப்ரோச். லைக் ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்து அந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு பேங்கை ப்ரொமோட் பண்ணி அந்த பேங்க் வழியா எல்லாருக்கும் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றதுதான் லீட் பேங்க் ஸ்கீம் ஃபார் தி அப்ரோச் ஆஃப் சர்வீஸ் ஏரியா அப்ரோச். ஓகே, இப்போ இதுக்கு மேலாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், டூரிங் த 1960s to 1980s கமாண்ட் ஏரியா டெவலப்மெண்ட், டெசர்ட் ஏரியா டெவலப்மெண்ட், இரிகேஷன் கோசரம், வாட்டர் ஷெட் டெவலப்மெண்ட், இது எல்லாமே இருந்துச்சு. ஏன்னா அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இனிஷியலா பிளானிங் ஆரம்பிச்சோம். எப்படி ஆரம்பிச்சோம்? டாப் டு பாட்டம் அப்ரோச் ஆரம்பிச்சோம். ட்ரிக்கிள் டவுன் தெரிய ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணோம். ட்ரிக்கிள் டவுன் ஒர்க் ஆகல. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளாக் கமாண்ட் ஏரியா அப்ரோச் எடுக்க ட்ரை பண்ணோம். அதுவும் இப்போ ஒர்க் ஆகணும். இப்போ எங்க போய் நிக்கிறோம்? நித்யா சஜஷன் படி பிளாக் டெவலப்மெண்ட்ல போய் நிக்கிறோம். பிளாக் டிஸ்ட்ரிக்டா இருந்துச்சு, இப்போ பிளாக் ஏரியாவா மாறி இருக்கு. லைக் இது ஒரு டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் கவர்னன்ஸ் அப்படிங்கிறது தான் இதுல ஃபுல்லா நீங்க பார்க்க வேண்டியது. யா ஓகே, அதை தாண்டி எங்கேயோ போயிட்டு இருக்கோம். யா அடுத்து இதுல இதெல்லாம் கமர்ஷியல் பேங்கோட அசெட் இல்லை. இப்போ நீங்களே சொல்லுங்க, இப்போ நீங்க ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்றீங்க, அது அந்த பேங்கோட அசெட்டா? இல்லைல்ல. அவ்வளவுதான். இது இந்த ஒரு பேசிக் தாங்க அவன் எதிர்பார்க்கறது. தட்ஸ் இட். ஸோ இந்த கொஸ்டின் தான் நான் சொன்னது, இன்க்ரீசிங் தி பேங்கிங் ஆஃப், இது அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சிருந்தான் அப்படின்ட்டு. அண்ட் இந்த ரிசர்வ் பேங்க் கொஸ்டின் வந்து ஆக்சுவலி கரண்ட் அஃபேர்ஸ். அதுல என்ன அந்த வருஷம் தான் டேட்டா சர்வீஸ் வந்து இந்தியாலே இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆப்ஷன் ஒன்று வந்து நிறைய பேர் அப்போ வந்து நிறைய ஃபன் திங்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு யூடியூப்ல. அப்போ வந்து ஒன்லைன் போட்டா தப்புன்னு போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் இது கொஸ்டினுக்கு கூட படிக்காம ஒன்லைன் இருந்ததோ தப்பு போட்டாங்களோ அவங்க எல்லாரும் ஆன்சர் 3 மார்க் பண்ணி தப்பாயிட்டாங்க. ஆக்சுவலி ஆன்சர் 1 ஆக்சுவலி கரெக்ட். ஓகே, தட்ஸ் இட். தென் இந்த இதுல இருக்குல்ல, சப்மிட் தி கன்சாலிடேட் ஆடிட் ரிப்போர்ட் டு கேக். இப்போ கேக்குன்னு சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அதை நீங்க ஒன்ஸ் அதை படிச்சிருந்தீங்கன்னா என்னங்கிறது தெரிஞ்சிருக்கும். தட்ஸ் இட். ஓகே, ஆல்மோஸ்ட் பேங்கிங் இப்படிதான் இருக்குன்றது உங்களுக்கு காட்டியிருக்கேன். இதை நீங்க இன்னும் படிக்க படிக்க லிட்டரலி பேங்கிங் இஸ் சோ ஈஸி டு ஏஸ். தென் பப்ளிக் ஃபினான்ஸ், இதுவும் இன்டான்ஜிபிள். இந்த கொஸ்டின் அந்த வார்த்தையில் ஸ்னேகான்ற வார்த்தையில் தாண்டா விழுந்துன்ற மாதிரி இன்டான்ஜிபிள் அப்படிங்கிற வார்த்தை 2018, 16 அதுக்கு முன்னாடி எல்லா வருஷமும் நிறைய தடவை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுல எல்லாம் இன்டான்ஜிபிள் அசெட், இது இதெல்லாம் இன்டான்ஜிபிள் ஸ்கில் அந்த மாதிரி. இப்போ இன்வென்ட்ரி, இது ஆக்சுவலி 2023ல பிலிம்ஸ்லேயே வந்துச்சு, மெயின்ஸ்லேயே இது பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வந்துச்சு. சிசிஐயோட அமேசான் இஷ்யூ கொஸ்டின் வந்துச்சு. லைக் இன்வென்ட்ரி அப்படிங்கிறது இன்வென்ட்ரி மாடல் இஷ்யூ. அதனால இந்த கொஸ்டின் கேட்டா நாங்க நினைக்கிறோம். பட் என்னன்னா இன்வென்ட்ரிங்கிறது ஒரு பிசிக்கல் பிளேஸ். அந்த இடத்துல ஏதோ ஒரு கம்பெனி இன்வென்ட்ரி மாடல்ல அவனோட கூட்ஸை வச்சு அவன் எக்ஸ்போர்ட் பண்ணி இது பண்றான். அது ஆப்வியஸ்லி டான்ஜிபிள், நாட் இன்டான்ஜிபிள். இன்டான்ஜிபிள்னா அதை இட்ஸ் எ ஸ்கில் கைண்ட் ஆஃப் திங்.
அப்ப அது எப்படி இது பண்ண முடியும்? அப்ப பிராண்ட் ஆப்வியஸ்லி பிராண்டுக்குன்னு இருக்க ரெகனைசேஷன் கூகுள், ஆப்பிள், சாம்சங் அப்படிங்கறலாம் பிராண்ட். அதுக்கு ஏதாவது பிளேஸ் வேல்யூ இருக்கா? என்கிட்ட இவ்வளவு பிளேஸ் வேல்யூ இருக்குன்னு நான் சொல்ல முடியுமா? நோ. அதே அந்த அளவுக்கு பிராண்ட் வேல்யூ ஓகேப்பா சூப்பர் அப்படின்னு சொல்றல, அது இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி. லைக் எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ வேக்சினோட சீட் கோர்ஸ் தான் இட்ஸ் லைக் இது ஒரு ஆப்ஜெக்ட் நோ இட்ஸ் இந்த இந்த இது பண்ணா அது வரும் அப்படின்னு சொல்றாங்க. தட்ஸ் மெயிலிங் லிஸ்ட் லைக் எல்லாமே நீங்க பேப்பர் ஃபார்மேட்ல காட்டுறதுனால பிசிக்கல் நோ. tangible is somewhat it's a skill oriented, intangible is and tangible is somewhat physical entity oriented. இதை மட்டும் ரியலைஸ் பண்ணிக்கோங்க, ரைட்? தென் இதுல இதெல்லாம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். வாட் இஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்? இட்ஸ் ரெக்யூரிங் அண்ட் இட்ஸ் கிரியேட்டிங் சம் அசர்ட் அப்படின்றது கேபிட்டல். அது இல்லாம இருந்தா தட்ஸ் த சிம்பிள் திங், ரைட்? தென் இந்த கொஸ்டின் லிட்டரலி ஹார்டா தான் இருந்துச்சு. வாட் எவ்ரி ஒன் தாட் இதோட ஆன்சர் ஆக்சுவலி வேற தான் வந்துச்சு. ஐ திங்க் 2 and 3 எனக்கு சரியா தெரியல இதோட ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ஒரு கஷ்டமான கொஸ்டின்ஸும் வரும். அண்ட் திஸ் ஈஸி கொஸ்டின். டைம் ஆஃப் எக்கனாமிக் ரெசெஷன் அப்போ என்ன ஆகும்? அதே மாதிரி பிளாக் மணி எஃபெக்ட் ஆஃப் கிரியேஷன் ஆஃப் லேக் மணி இல்லை பிளாக் மணி. ஓகே, தப்பா தந்திருக்காங்க. பிளாக் மணி தானே என்ன ஆகும்? ஆப்வியஸ்லி லாஸ்ட் எக்ஸ்சேஞ்சர் தான், டாக்ஸ் எவேஷன் தான், வேற என்ன? சிவாஜி படம் பார்த்தவனுக்கு இது தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி தான். தென் பேசிக் கொஸ்டின் லட்சுமிகாந்த்லயும் இருக்கும், எக்கனாமி புக்லயும் இருக்கும். மேக்ரோ எக்கனாமிக் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றது லைக் ஆப்வியஸ்லி என்ன அது? எஃப்ஆர்பிஎம்மோட ஒன் ஆஃப் த ப்ரொவிஷன், 3 ப்ரொவிஷன்ல ஒரு ப்ரொவிஷன், ரைட்? அடுத்து லைக் இதான் நான் சொன்ன அந்த ஃபேக்சுவல் கொஸ்டின். சில ஃபேக்சுவல் கொஸ்டினும் வரும், பட் அது எல்லாமே ஃபினான்ஸ் கமிஷன் பேஸ் பண்ணதா இருக்கும் ஹையஸ்டா. ஓகே, அண்ட் சில பவுன்சஸ் வரும். இதுல ஒன் ஆஃப் த பவுன்சஸ் தான் 2018 கேட்ட ஜிஎஸ்டில இதெல்லாம் வரும்ன்றது. இதை புரிஞ்சவங்க லைக் நியூஸ் பேப்பர் ரெகுலரா படிச்சவங்களுக்கு அந்த வருஷம் ஈஸி, இல்லைன்றவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் லிட்டரலி. ஓகே, தென் அக்ரிகல்ச்சர். யா, ஹியர் கம்ஸ் அவனோட ஷிஃப்ட் இங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கிறது உங்களுக்கு நான் காட்ட ட்ரை பண்றேன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டேர்ம்ஸ் எக்கனாமில கேட்க மாட்டான், என்வரான்மெண்ட் பேஸ் பண்ணி கேட்பான். இப்போ எக்கனாமில தலைவன் கை வச்சிட்டான். ஸ்மால் ஃபார்மர் லார்ஜ் ஃபீல்டு. இது ஆக்சுவலி யூஎஸ் ஃபுல்லாவே இந்த மாடல் தான். ஏன் இந்த கொஸ்டின் அப்படின்னா நம்மளோட லேண்ட் ஹோல்டிங் கெப்பாசிட்டிலாம் ரொம்ப பெரிய காமெடிங்க. இந்தியாவில் இருக்கலே ஒஸ்டான ஒரு ஜாப்னா அது அக்ரிகல்ச்சர் தான். லைக் இது ஏன் ஒஸ்ட் அப்படின்ற வார்த்தை என்ன யூஸ் பண்ற அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு கண்ட்ரி டெவலப்மெண்ட் ஆகும்னா அதுல இருக்கிற பாப்புலேஷன்ல எவ்வளவு பாப்புலேஷன் வந்து எக்கனாமி பிரைமரி செக்டர் ஆஃப் இதுல இருக்கணும் அப்படின்னா ரொம்ப லீஸ்டா இருந்தால் தான் அந்த எக்கனாமி அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். ரோஸ்டோன்னு சொல்லி ஒரு தியரம் இருக்கும், டேக் ஆஃப் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய இருக்கு. அதுல அந்த தியரம்ஸ் எல்லாமே அதான் சஜஸ்டும் பண்ணும். இது நம்மளுக்கு மட்டும் இல்ல, எல்லா கண்ட்ரிஸ்க்கும். சில பேர் சொல்லுவாங்க இது வெஸ்ட் கண்ட்ரி, இன்னும் எல்லா கண்ட்ரிக்கும் அது அப்படிதான் பொருந்தும். இப்ப எல்லாருமே அக்ரிகல்ச்சர்ல இருந்தா எத்தனை பேர் ஆக்டிவ் இன்கம்லயே உட்காந்துட்டு இருப்பாங்க? அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது நிறைய ஃபேக்டர்ஸ் இன்க்ளூட் ஆகி வரும். இப்போ அதுல இருக்க இஷ்யூ என்ன பண்றது? நீங்க எவ்வளவுதான் ஒர்க் பண்ணுங்க, 1960 அப்புறம் தான் நம்மளுக்கு சாப்பாடு அப்படி அரிசிங்கிறதே கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி ஸோ இட்ஸ் மல்டி திங், ரைட்? ஓகே, ஃபர்தரா போனா வேற எங்கேயோ போகுது, அரசியல்லாம் வருது. ஆனா தென் எம்எஸ்பி கிராப்ஸ் பத்தி ஒரு ஃபன். எம்எஸ்பி கிராப்ஸ்ல மொத்தம் 22+1 அப்படிங்கிறது தெரிஞ்சுன்னா ஃபன். அவ்வளவுதான். அதுதான் ஒன்றும் பெருசா இது பண்ணுவான். சம் பீப்புள் லைக் இந்த வார்த்தையெல்லாம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சம் இருக்கலாமே, ஏன் இல்லாம ஏன் போகணும்? அது என்ன பாய்சனா அதை ஏன் கல்டிவேட் பண்ண போறாங்க? லைக் உடனே கேஷ் தூக்கிட்டு வராதிங்க, நான் சொல்றேன். ஓகே, தென் இந்த கொஸ்டினுக்கு முக்கியமான காரணம் லைக் லேண்ட் ஹோல்டிங் அண்ட் நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப கம்மியா இருக்குன்றதுதான். இதுல மற்ற ரெண்டுமே கரெக்ட். இந்த லாஸ்ட் ஒன் இருக்குல்ல, ஆவரேஜ் ப்ரொடக்டிவிட்டி ஃபார் இந்தியன் அக்ரிகல்ச்சர், நோ, நம்மளது வந்து ரொம்ப லோ. ரொம்பலாம் இல்ல, ஓரளவுக்கு லோ. ஓகே, ஏன்னா இங்க சரியான சயின்டிபிக் மெத்தட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இல்ல. அதுக்குதான் நம்ம சாயில் கார்டு அது இது நிறைய ட்ரை பண்றோம். பட் ஸ்டில் தேர் இஸ் ஆல்வேஸ் இம்ப்ளிமெண்டேஷன் கேப். அந்த கேப்னால தான் இந்த இஷ்யூ. இது நியூஸ் பேப்பர்ல அங்கங்க வந்தது, கொஸ்டினாவே கேட்டுட்டான். பட் இந்த கொஸ்டின் நான் எதிர்பார்க்கல. அதான் சொன்னல, ஒரு ஷிஃப்ட் அவன் காட்ட ஆரம்பிக்கிறான் அப்படின்ட்டு. தென் இது ஒரு டைரக்ட் கொஸ்டின், இதுவும் டைரக்ட் கொஸ்டின். இது ஒரு மேப் பேஸ்ட் கொஸ்டின், ஈஸி கொஸ்டின் தான். இதை நிறைய பேர் கஷ்டம்னு சொல்லலாம். பட் சும்மா டீனா எங்க இருக்கும்? ஆல்மோஸ்ட் நார்மல் ஸ்டேட்ல எல்லா இடத்துலயும் வர முடியும். காஃபி கர்நாடகா, ஆந்திரா, மற்ற ரீஜன்ஸ்ல காஃபி இருக்குமா? இருக்காது. காஃபி எங்க இருந்து வந்துச்சு? எத்தியோப்பியாவா? இல்ல எங்க இருந்து? அப்சீனியன் ஹில்ஸா? இந்த மாதிரி ஒரு பேசிக் திங் இருந்துச்சுன்னா போதும். ஏன்னா ஆல்ரெடி இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வேற மாதிரி ஒரு கன்வர்டேஷனை கேட்டுட்டான். அதனால அவன் இந்த மாதிரி கொஸ்டின் அவன் லைக் பண்ணதான் செய்வான். நெக்ஸ்ட் 2020ல பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா அது ரிட்டர்ன் தரும். இப்போ ஃப்ரீ எலக்ட்ரிக் சப்ளை வாங்குறது ரிட்டர்ன் தருமா?
இந்த ஒரு சிம்பிள் லாஜிக் அவ்வளவுதான், வேறலாம் ஒண்ணுமே பண்ண கிடையாது. இதெல்லாம் தான் கொஸ்டினா இதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருந்தான். ஷார்ட் டேர்ம் கிரெடிட்ன்ட்டு, ஏடா என்னது வீடு கட்டுறதெல்லாம் எங்கடா ஷார்ட் டேர்ம் கிரெடிட்ல வரும்? ஒரு வீடு ஹவுஸ் லோன் போட்டா 25 வருஷத்துக்கு குறைவெல்லாம் போடுவாங்க. இது எங்கடா ஷார்ட் டேர்ம்? அடுத்து ஸ்டாக் பைலிங். இதுல இருக்க நாலுமே எது பிரைஸ் அஃபெக்ட் பண்ணாம, இப்போ எம்எஸ்பி ஆபீஸ்ல எம்எஸ்பி விட மார்க்கெட் பிரைஸை விட எம்எஸ்பி அதிகம் வந்தா எம்எஸ்பிக்கு தான் அவன் ப்ரொவைட் பண்ணுவான், எஃப்சிஐ கிட்ட தான் ப்ரொவைட் பண்ணுவான். நெக்ஸ்ட் கவர்மெண்ட் வந்து ட்ரேட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா கவர்மெண்ட் கையில தான் அவன் நிறைய ப்ரொவைட் பண்ணணும், ஏன்னா கவர்மெண்ட் நல்ல விலை தரும் அப்படிங்கிற காரணத்தினால. கவர்மெண்ட் வாங்கி இப்போ ஃபுட் செக்யூரிட்டிக்காக நம்ம சாந்தகுமார் கமிட்டி சொல்ற மாதிரி ஃபுட் செக்யூரிட்டிக்காக நம்ம எல்லா இடத்தையும் வாங்கி ஸ்டாக் பில் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கும் கவர்மெண்ட் நல்ல ரேட் வந்து வாங்குவாங்க. அதனால ஆப்வியஸ்லி மார்க்கெட்டுக்கு வர வேண்டியதெல்லாம் சப்ளை மிஸ் மேட்ச் ஆகும் தான். கன்சூமர் சப்சிடிஸ் இப்போ டிபிடி வழியா நம்ம கையிலேயே பணம் தந்துடுறாங்க, நீங்க வாங்கிக்கோங்கன்னா இப்போ அது மார்க்கெட்டுக்கு வருமா இல்லை அதோட ப்ரொவிஷன் வழியா வருமா? இப்போ இதெல்லாம் பாக்குறப்ப இப்போ எதெல்லாம் ஆப்வியஸ்லி பிரைஸ் இது எல்லாத்துலயும் தான் அடி வாங்குவோம், ரைட்? அதான் அவன் கொஸ்டினா கேட்டு வச்சிருக்கான். இதுல வந்து இந்த 4th கொஸ்டினே பண்ண இருக்கும், அன்லிமிட்டெட் நெவர் ரைஸ். என்னடா சொல்றீங்க, இப்படா அன்லிமிட்டடா, இப்படா விலை எப்பயுமே ஏறாம இருக்கும்? தீஸ் ஆர் த ஸ்மால் திங்ஸ் தே ஆர் பிளேயிங் வெரி வெல். அண்ட் யா, த 5th கொஸ்டின் ஒரு டஃபஸ்ட் கொஸ்டின், நோ டவுட் இன் தட். இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இது வரைக்கும் வந்ததுல கேட்டிருக்கான், ஆனா அடுத்த வருஷம் அந்த பேட்டர்ன் இல்லை. ரியலைஸ் தட் 2021 இல்ல, 2022 இல்ல, 2023 இல்ல. அப்புறம் எப்படிதான் படிக்கிறது? அது உங்களை படிக்கணும்னு அவன் சொல்லலைங்க. பாசிபிலிட்டி இருக்கா, நீங்க ஒர்க் பண்ண முடியுதா, ஒர்க் பண்ணுங்க, வந்தா எழுதுங்க, வரலைன்னா ஓகேன்னு போங்க. அதை விட்டுட்டு எனக்கு இது வரணும் அப்படின்னா நான் யூ கான்ட் எக்ஸ்பெக்ட். அண்ட் இந்த 6வது கொஸ்டின் அதே மாதிரி என்னடா அது கேட்டிருக்கான் அப்படின்றதா இருந்துச்சு. ஏன்னா அமோனியா ஆல்ரெடி கொஸ்டின் இருக்கு, சல்ஃபர் எக்கனாமி பேஸ் பண்ணி எதுவும் கேட்டதில்ல, பட் இட்ஸ் நாட் எக்கனாமி ரிலேட்டட் கொஸ்டின். தென் ரீட்டைல் பிரைஸ் ஆஃப் கெமிக்கல் மார்க்கெட் ட்ரிவன். இந்த வருஷம் 2020 அப்போ அந்த இஷ்யூ போயிட்டு இருந்துச்சுங்க, மார்க்கெட் பிரைஸ் யார் டிசைட் பண்றது அப்படின்றதெல்லாம் ஆல்ரெடி கவர்மெண்ட் டிசைட் பண்ணுமா, இது மார்க்கெட் டிசைட் பண்ணுமா? தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க, இல்லை இப்போ கூட சொல்லுங்க. தென் எஃப்சிஏ எம்எஸ்பியோட இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது? இதுல வந்து இப்போ நாம நிறைய பார்த்துருக்கோம், லைக் A2 பிரைஸ், எஃப்சி பிரைஸ், இது ரெண்டுமே சேர்த்து வேற ஒரு F2 பிரைஸ், இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் அதில் உள்ள இருக்கு. அப்ப அவன் என்ன எதிர்பார்க்கறான், அவ்வளவுதான். அதை ஒன்ஸ் நீங்க கோ த்ரூ பண்ணீங்கன்னா ஃபேர் எனப். தென் இந்த செகண்ட் கொஸ்டின் இருக்குல்ல, 2018ல இருந்தோ ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட், அந்த கொஸ்டினே காட்டுறேன் இருங்க. எங்க இங்க பாருங்க, 4th கொஸ்டின் பாருங்க. குவான்டிட்டி ஆஃப் இம்போர்ட்டட் ஆயில் இஸ் மோர் தென் domestic production of edible oil in the last 5 years. Okay. Government does not impose any custom duty on imported oil as special case. இதுல ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் தான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். இது எடிபிள் ஆயில்ல டொமஸ்டிக் ஆயிலை விட அதிகமா இம்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க குவான்டிட்டி வைஸ். இப்போ இந்த கொஸ்டின் வாங்களேன், வித் among the agriculture commodity imported by India, which one of the following accounts for highest imported term of value in the last 5 years? எக்கனாமிக் சர்வேல அப்படியே வந்துருந்துச்சு, அப்படியே போய் போட்டாச்சு வெஜிடபிள். ஏன்னா அவன் எதிர்பார்த்திருக்கான், நீ திரும்பி படிப்பியான்னு எதிர்பார்த்திருக்கான். இந்த கொஸ்டினோட கண்டினியூஷன் 2020ல எப்படி வந்துச்சுன்னா, பாம் ஆயிலோட என்வரான்மெண்ட் கொஸ்டின், பாம் ஆயில் எங்க இருந்து வருது, அதோட நேட்டிவ் என்ன, அது என்ன டைப் ஸ்பீசிஸ் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. அவனுக்கு அது பிடிக்குது, அவ்வளவுதான். தென் மெயின்ஸ் டாபிக் ஒரே ஒரு கொஸ்டின், டைரக்ட் கொஸ்டின், மேஜர் எய்ம் ஆஃப் லேண்ட் ஃபார்ம் ப்ரொவைட் அக்ரிகல்ச்சர் லேண்ட் டு ஆல் லேண்ட்லெஸ், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒன்றும் பெருசா எதிர்பார்க்கல. மெயின் எய்ம் தானே கேட்கிறான். ஸோ யா, அக்ரிகல்ச்சர் டன். இப்போ வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? இந்த செஷன் இன்னும் கொஞ்சம் லென்த்தியா தான் போகும்னு நினைக்கிறேங்க, பிரச்சனை இல்லைல்ல? இன்னும் கொஞ்சம் லென்த்தியா எடுக்கலாம்ல? ஏன்னா இன்னொரு இதுல ஒரு 10 pages இருக்கு, அப்புறம் IR இருக்கு. ஹலோ, No problem. No problem. ஓகே ஓகே. இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ்டு பாண்ட்ஸ். இப்போ இந்த வார்த்தை என்ன இருக்கு, இன்ஃப்ளேஷனுக்கு சமப்படுத்தப்படுகிற ஒரு பாண்ட். ஓகே, கவர்மெண்ட் கேன் ரெடியூஸ் தி கூப்பன் ரேட் பண்ண முடியுமா முடியாதா? யா, மேபி. சி, இது எல்லாத்துலயும் டவுட்டோட ஒன்று வச்சுக்கோங்க. நமக்குனே ஒருத்தவன் வந்து சிக்குவான், அவனை பிடிச்சி வச்சுக்கோங்க. ப்ரொடெக்ஷன் டு இன்வெஸ்டர் ஃப்ரம் அன்சர்டனிட்டிக்கான இன்ஃப்ளேஷன். ஆப்வியஸ்லி எஸ், அதுக்கு தானே இண்டக்ஷன் பாண்டே உருவாக்குறாங்க. தென் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆஸ் வெல் அஸ் கேபிட்டல் கெயின்ஸ் ஆன் IBR நாட் டாக்ஸபிள். இதை பத்தி நம்மளுக்கு தெரியாது, ஆனா இதுல எது கன்ஃபார்மா தெரியும், இந்த மாதிரி ஒன்ஸ் நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா இட்ஸ் ஈஸி, ரைட்? சப்போஸ் இதுக்கு உங்களுக்கு ஆன்சரே தெரில, ஆனா யூபிஎஸ்சியோட கொஸ்டின் எடுத்து லைக் 2022 கீ வந்துருச்சு, இப்போ அந்த கீ எடுத்து பாருங்க, உங்களுக்கு அவன் என்ன ரிஃப்ளெக்ட் பண்ண டைப் பண்றான்றது தெரியும். ஓகே, தட்ஸ் ஹவ் யூ கேன் என்ரிச்
அவன் என்ன ஆன்சர் வைக்கிறான், அப்ப அந்த ஆன்சர் வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இப்ப அந்த புரிஞ்சுக்கிட்டதை அடுத்த வரப்போற கொஸ்டின் பேப்பர்ல எப்படி அப்ரோச் பண்ணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். தென் திரும்பி அதே மாதிரி பிரைஸ் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோலிங் இன்ஃபிளேஷன். ஐ திங்க் இந்த கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன், சாரிங்க. 2021 டிமாண்ட் ஃபுல் இன்ஃபிளேஷன் எதெல்லாம் காசு பண்ணும். இப்போ இந்த இதில் என்ன போட்டிருக்கான், இன்ஃபிளேஷன் இண்டெக்ஸிங் வேஜஸ் 2022ல இன்ஃபிளேஷன் இண்டெக்ஸ்டு பாண்ட்ஸ். ஸோ தெரியுதா, இப்போ இன்ஃபிளேஷன் இண்டெக்ஸ் ஆயிட்டா என்ன ஆகும், அவ்வளவுதான். அந்த கான்செப்ட் நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா அப்படிங்கறத நான் திரும்பி உங்களுக்கு கேட்கிறோம். மோஸ்ட் இன்ஃபிளேஷனரி என்ன, லைக் இதெல்லாம் இதான் நான் சொன்னல, மைக்ரோ எக்கனாமிக்ஸ் ஒன்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா என்னன்றது. இப்போ சப்ஸ்டியூட்டுக்கும் காம்ப்ளிமெண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகே, கிளாஸ்லாம் எடுக்கணும்னா நீங்க போய் ஒரு தடவை கோத்ரூ பண்ணுங்க, என்னன்றது தெரியும். ஓகே, தென் சிபிஐ டபிள்யூபிஐ அந்த வருஷம் இது அப்பதான் மாத்திருந்தாங்க. ஸோ டைரக்ட் கொஸ்டின் 2020. அதுக்கு முன்னாடி வருஷம்லாம் ஒன்றும் பெருசா இல்லை. நேஷனல் இன்கம் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஏரியா. இப்போ வரைக்கும் கொஸ்டின் டாமினேட் பண்ணல, பட் சொல்ல முடியாது, இப்போ திரும்பி வந்தாலும் வரலாம். ஓகே, அதை பார்த்துக்கோங்க. நேஷனல் இன்கம் மிஸ் ஆகும், இத்தனை வருஷத்துல கேட்கல, ஏன் திரும்பி படிக்கணும்னு நினைக்காதீங்க, வரலாம். திரும்பி வந்துச்சுன்னா அதுக்கு ரெடி ஆயிக்கோங்க. தென் இண்டஸ்ட்ரி, இதுவும் ஒரு சின்ன ஷிஃப்ட் ஆகி ஸ்டார்ட் ஆயிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி எக்கனாமிக் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது டாமினேட்டட் பை எக்கனாமிக் கோர் கான்செப்ட். ஆனா இப்போ ரீசெண்ட் டேஸ்ல எக்கனாமி லிங்கிங் வித் என்வரான்மெண்ட், லைக் ஸ்மால் ஃபார்மர் லார்ஜ் ஃபீல்டு, அது எல்லாமே இதுக்கு முன்னாடி எக்கனாமில என்வரான்மெண்ட்ல கேட்குற டேர்ம்ஸா இருக்கும். இந்த மாதிரிலாம் இப்படின்னா கேளு, எக்கனாமிலே கேளு அப்படின்ட்டு. அதே மாதிரிதான் இன் வித் ரெஃபரன்ஸ் டு ஃபினான்ஸ், பேட்டா அப்படின்னா என்னன்னு கேட்டிருந்தாங்க. பீட்டா ஆர் பேட்டா வாட் எவர், ஆல்பா பீட்டா, பீட்டா வச்சுக்கலாம். ஃபெர்டிலைசர், ஆயில் ரிஃபைனரி, இது இதெல்லாம் கிரீன் ஹைட்ரஜன் யூஸ் பண்ணி இந்த ஃபீல்ட்லாம் டீகார்பனைஸ் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. லிட்டரலி ஆன்சர் வந்தால் தான் தெரியும் என்ன பண்றது. ஆல் டி 3 தான் போட முடியும். ஸ்டீல் பிளான்ஸ்ல பர்டிகுலர் பெட்கோக்கோ ஒரு பெட்கோலோ இல்லை கோக்கோலோ யூஸ் பண்ணா தான் அந்த டெம்பரேச்சர். ஏன் கிரீன் ஹைட்ரஜன் தான் தர முடியும் அப்படின்ற லாஜிக் தான் வச்சு போட்டேன். லெட்ஸ் சி கீ வரட்டும். அதே மாதிரி எம்எஸ்எம்இ ரொம்ப டைரக்ட் கான்செப்ட். ஈவன் மெயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினே இதான் வந்துச்சு. ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்கிங். 2020ல இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்டும் லே ஆஃப்லாம், ஏன்னா அந்த வருஷம் லே ஆஃப் ரொம்ப ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஐ ஹோப் ஐடிலேருந்து யாராவது வெளியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ யார் இதை பண்ணுவா, ஆப்வியஸ்லி டவுட் வந்தா ஒன்று லேபர் பியூரோவில் வரும், டிபிஐஐடியில் வரும். யாருன்றதை நீங்கள் ஒன் தடவை ரீட் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப டேரக்ட் ஆன்சர் அதெல்லாம். ஸோ தட்ஸ் வை மார்க்கிங் அட் ஈஸி அண்ட் ஈஸி ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். இந்த 46வது இடம் வந்துச்சு. லைக் ஸோ அதனால இதுல எது இல்லைன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆப்வியஸ்லி என்ன இருக்காது, இல்லை 100 தட்ஸ் இட். தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது சம்வாட் கெஸ் ஒர்க் பேஸ் பண்ணி போடுற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா கோல் பேஸ்டு தெர்மல் பிளான்ட்டோட கெப்பாசிட்டியோ இல்லை அது என்ன யாரு அது என்ன மாதிரி இல்லை அது ஹெல்ப் அப்படிங்கிற ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி அலோகேஷன் வேற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஹெல்ப் அப்படிங்கிற ஒரு கைட்லைன்ஸ் பேஸ் பண்ணி இருக்கு. அந்த மாதிரிலாம் இல்லை. அவன் கேட்டது வந்து நன் ஆஃப் தெம் யூசஸ் சி வாட்டர். யாருக்கு தெரியும், நன் ஆஃப் தெம் செட்டப் இன் வாஷ். நம்மளதுல மொத்தம் 73% ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் வந்து இந்தியாவில் இருக்க 73% ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் வந்து வாட்டர் ஸ்ட்ரெஸ்டு. இதெல்லாம் நம்ம எங்க சொல்றது, நன் ஆஃப் தெம் இஸ் பிரைவேட்லி ஓனோட. ஏன் நிறைய பிரைவேட்லி ஓனோட கோல் செக்டர்ஸ் இருக்கு. இந்தியாவில் எது பிரைவேட்டா ஓன் பண்ண முடியாதுன்னா ரயில்வேஸ் ஓன் பண்ண முடியாது. யாருக்கு தெரியும், கொஞ்ச நாள் மாறலாம். ஏன் நான் கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்லாம் பேசலைங்க, நான் சொல்றேன். ஏன்னா டிஸ்இன்வெஸ்ட் பாலிசி ஆல்ரெடி ரயில்வேஸும் இருக்கிறதுனால இட்ஸ் பாசிபிள். ஸ்பேஸ் செக்டார் ஆல்ரெடி நம்ம 100% எப்படி ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கும் சான்ஸ் ஆல்ரெடி, அதுக்கான நிறைய இன்னோவேட்டிவ் தான் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த வருஷம் கொஸ்டின் ஐ திங்க் சயின்ஸ் அண்ட் டெக் கொஸ்டின் அதுல இருந்து வரும். லைக் ஒரு லிஸ்டே இருக்கு யார் என்ன பண்றா அப்படின்ட்டு. நியூ ஸ்பேஸ் ஏஜென்சி அது இதுன்ட்டு நிறைய இருக்கு. ஸ்பேஸ் ரூல் அதுலாம் லைக் அது ஒரு தடவை ஆஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் வேற என்ன செக்டார், நியூக்ளியர் செக்டார் மட்டும் தான் கவர்மெண்ட் கையிலேயே இருக்கு. ஏன்னா நியூக்ளியர் வந்து வேற யாரு கை காது போனா சம்பவம் ஆயிரும் அப்படிங்கறதுனால வேறலாம் ஒன்றும் கிடையாது. தென் இன்வெட்ஸ் அந்த வருஷம் தான் ஆக்ட் வந்துச்சு. தட்ஸ் இட். ஸோ டைரக்ட் கொஸ்டின் இதெல்லாம் ஒன்றும் பெருசா இதுக்குன்றதெல்லாம் கிடையாது. தென் இது ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின். லிட்டரலி இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஹார்ட். இதுதான் காரணம், நோ அதெல்லாம் சொல்ல முடியாது. இது எது இல்லாம போறதுக்கும் சான்சஸ் இருக்கலாம். ஸோ ஆன்சர்ஸ் வந்தாதான் இதோட கீ என்னங்கிறது தெரியும். ரைட்? யா, இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். லைக் என்ன கேட்டிருப்பான், 60% வந்து யுரேனியம் என்ரிச்மெண்ட். நோ 0.7%. 0.7%
7% என்ரிச் ஆனாலே போதும், அது எனர்ஜி எடுக்க முடியும். 95% என்ரிச் ஆனா ஆட்டம் மூவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட், இது ப்ரீவியஸ் கொஸ்டின். விசாகப்பட்டினம் போர்ட்டு, காமராஜ் போர்ட்டு பத்தி கேட்கறதுலாம் ஆல்ரெடி ப்ரீவியஸ் கேட்டிருக்காங்க. அதனால அது என்ன ஏதுங்கிறது தெரியணும். மேப் வச்சு ஒரு தடவை நீங்க படிச்சு அது என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கா இட்ஸ் ஃபார் பெட்டர். ஈவன் இந்த வருஷமும் திரும்பி கேட்கலாம் விச் ஒன் ஆஃப் த இஸ் நேச்சுரல் போர்ட் அப்படின்ட்டு. ஏன்னா 2016-17 ஒரு ரிவரைன் பேஸ்டு போர்ட் பத்தி கேட்டிருக்கோம். அது எங்க இருக்குன்னா ராஜஸ்தான்ல இருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் லைக் இது யூபிஎஸ்சி திரும்ப 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 ரிப்பீட்டேட்டிவா கேட்குற ஏரியா தான். ரொம்ப புதுசு அப்படின்லாம் சொல்ல முடியாது. தென் திரும்பியும் சோலார் எனர்ஜி பேஸ் பண்ணி அந்த வருஷம் நிறைய கொஸ்டின்ஸ் வந்துச்சு. ஸோ தட்ஸ் அ டைரக்ட் கொஸ்டின். நியூஸ் பேப்பரை டாமினேட் பண்ணி வெஸ்ட் டெக்சாஸ் இன்டர்மீடியட் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வந்துச்சு. இந்த வருஷம் ஏஷியன் பிரீமியம் பத்தி கூட கேட்கலாம். பிரீமியம்னா என்ன? நான் நிறைய வாங்குறேன், அதனால ஏஷியன் பிரீமியம் அப்படிங்கிற ஆயில் பர்ச்சேசிங் பேஸ் பண்ணி தரலாம். ஓஎன்ஜிசி அண்ட் ஓஎன்ஜிசி பிளஸ் வந்து நம்ம வாங்குறோம். ஓகே, நம்ம கேட்கலாம், நாங்க தான் நிறைய ஆயில் தரோம்ல, எங்களுக்கு தரல, நெகோஷியேட் பண்ணலாம். நோ 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 நோ, அங்கெல்லாம் நெகோசியேஷனே கிடையாது. அவன் சொல்ற விலைக்கு தான் தரணும். ஆக்சுவலி ஏஷியன் பிரீமியம் அப்படின்னா நம்ம மத்தவனுக்கு அவன் 100 ரூபாய்க்கு தரானா நம்மளுக்கு 110 ரூபாய்க்கு தருவான். ஏன்னா நம்ம நிறைய பர்ச்சேஸ் பண்றோமா. என்னடா உருட்டுறீங்க, பகல் கொள்ளையாடா இருக்கு, அப்படித்தானே அவன் கொள்ளையடிப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அவங்களோடலாம். ஓகே, தென் இது ஒரு மிக்ஸ் மேட்ச் ஆன்சர் மாடல். லைக் கேன் பி யூஸ்டு ஃபார் ரன்னிங் சர்ஃபேஸ் ஃபார்ம். ஆனா சம்மர் ஸ்பிளிட் பண்ண முடியாதான்? ஏன் பண்ணலாமே, பவர் தானே, எங்க வேணாலும் அந்த பவரை யூஸ் பண்ணி ஒயர்லைன் போட்டு தரப்போறோம், அவ்வளவுதான். சோலார் பவர் கேன் பி யூஸ்டு ஃபார் ரன்னிங் சென்ட்ரிஃபியூகல் பம்ப், நாட் தி ஒன் வித். ஏன் பிஸ்டன்லயும் எலக்ட்ரிக் இது பண்ணி அதை பல்சேஷன் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா ஸ்பார்க் அடிக்கலாம் போகுது, அதுல தான் பண்ணலாம். ஏன் பண்ண முடியாது? ஸோ நெய்தர் ஒன் நாட் டூ. லைக் இந்த மாதிரி எல்லா தடவையும் ஒர்க் ஆகாதுங்க, பட் ஒர்க் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கறத நான் சொல்ல வரேன். அதுக்கு மேல அது உங்க இஷ்டம். அண்ட் சில ஹார்டான கொஸ்டின் அப்பவும் இருந்திருக்கு. ஏன்னா பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ் ரெகுலேட்டரி போர்டு பத்திலாம் அந்த வருஷம் கொஸ்டின் வரவே கிடையாது. ஐ மீன் நியூஸ் பேப்பர்ல எங்கேயுமே இது கிடையாது. பட் அவன் பாட்டுக்கு டேரக்டா கொஸ்டின் கேட்டான். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ஈஸியான கொஸ்டின் இருக்கு, அதுக்கு ஈக்குவலா அங்கங்க கஷ்டமான கொஸ்டின் வந்துட்டு தான் இருக்கும். அதை எலிமினேட் பண்றா இருந்தா ஈஸியா நம்ம ஸ்கோர் எடுத்துடலாம். ஓகே, தென் இதுல எதெல்லாம் கேபிட்டல் மார்க்கெட்னு கொஸ்டின் இருக்கான். என்னடா கொஸ்டின் கேட்குற, ட்ரெஷரி பில் வந்து அதிகபட்சமா இருக்கிறதே 365 நாள், அதை ஏன்டா நான் கேபிட்டல் மார்க்கெட்ல வைக்கணும்? இந்த கொஸ்டின் இருக்குமா இருக்காதாங்க? கால் மணி மார்க்கெட் எப்படா உங்களுக்கு வரும்? சிம்பிள் கொஸ்டின் தானே, இல்ல கஷ்டமான கொஸ்டினோ? இந்த கொஸ்டின் ஆப்வியஸ்லி பீட்டா அப்படிங்கிறது கஷ்டம் தான். நியூமரிக்கல் வேல்யூ தட் மெஷர்ஸ் தி ஃப்ளக்சுவேஷன் டு ஸ்டாக். ஆனா அந்த கொஸ்டினோட நேச்சுரல் என்ன பார்த்தீங்கன்னா என்எஸ்சி ஸ்கேம் வந்துச்சு. ஒரு அம்மா இருக்காங்க, அந்த அம்மா மாட்டினாங்க, அதனால அந்த கொஸ்டின் எதிர்பார்த்தே வந்துச்சு. பட் நான் எதிர்பார்த்தது வேற மாதிரி எதிர்பார்த்தா இவன் கொஸ்டின் கேட்டது பீட் அந்த இதுல இருக்க சாஃப்ட்வேர் ரிலேட்டடா ஒன்று கேட்டுட்டான், அவ்வளவுதான். ஸோ இது ஒரு டைரக்ட் இதுவும் நியூஸ் பேப்பர்ல வந்துச்சு. அந்த வருஷம் நம்மளோட ரேட்டிங் ரொம்ப அடி வாங்கினுச்சு. ஓகே, நம்ம ரேட்டிங் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு இந்தியாவுக்கு ஒரு லோன் தருவாங்க. அதுல டாக்ஸ் டு ஜிடிபி ரேஷியோ அது நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. லைக் அதுல வந்து 6 ஃபங்க்ஷனரி குரூப்ஸ் இருக்கு. அந்த 6 ஃபங்க்ஷனரி குரூப்மே கிட்டத்தட்ட நியூஸ் பேப்பர்ல அவ்வளவு தடவை ரிப்பீட்டடும் வந்துச்சு. கிறிஸ்டல், ஐகாரா, இது மாதிரிலாம். ஓகே, ஸோ யா, தென் கன்வெர்ட்டிபிள் பாண்ட்ஸ். திஸ் ஆக்சுவலி டிஃபிகல்ட் திங், அதுல டவுட் இல்லை. பட் இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்க ஒரு தடவைக்கு 2-3 தடவை நீங்க படிச்சீங்கன்னா தான் கொஸ்டினோட நேச்சரும் உங்களுக்கு புரியும். அதை நான் சொல்ல வரேன். என்எஃப்டி ரொம்ப டைரக்ட் கொஸ்டின். இப்போ என்எஃப்டியா அப்படின்னு தான் இருக்கும், ஏன்னா அது நேச்சுராவே இப்ப கிடைக்கல. அண்ட் சில டாக்குமெண்ட் சில கொஸ்டின்ஸ் வந்து சம்மந்தமே இல்லாம எங்கேயோ இருந்து கூட வரும். அது அன்பார்ச்சுனேட்லி ஒன்றும் பண்ண முடியாது. அவன் அதுக்கு தான் அந்த கொஸ்டின் எடுக்கிறான். ஸோ குட் லக் வித் தோஸ் கொஸ்டின்ஸ். அண்ட் இதுல டைரக்டான ஆன்சர் இதெல்லாம் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸை யாருன்னே தெரியாம உள்ள விடுறது. பிஇ நோட்ஸ் நம்ம படிச்சிருப்போம். ஜெயரஞ்சன் சார் இதை பத்தி நிறைய தடவை பேசியிருப்பாரு. பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸ், எப்படி இங்க இருக்க மணி வெளியே போயிட்டு அங்க இருக்க ஒரு கம்பெனி வழியா உள்ள திரும்பி வர்றப்ப என்ன பேர் வழியா வரும்? பி நோட்ஸ் வழியா வரும். அப்ப இந்த ரூட் பேர் என்ன? ஷெல் கம்பெனிஸ் வழியா வரும். அப்ப இது வந்து ட்ரிப்பிங் மணி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, இதுக்கு மேல பேசினா பாலிடிக்ஸ் வரும்னு நினைக்கிறேன். அடுத்து மூணு நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி பிளானிங், அதுக்கப்புறம் அதை பத்தி 5 இயர் பிளான் பத்தி கேட்கல. அதுக்கோசரம் படிக்காம இருந்துடாதீங்க, படிங்க. இந்த வருஷம் கேட்கறதுக்கான சான்சஸ் மேபி தேர். இது வரைக்கும் கம்பேரிட்டிவ் கூட கேட்கலாம். லைக் நித்தி ஆயோகோட பிளானிங் விசஸ் பிளானிங் கமிஷனோட இது எப்படி இருக்கு, அவங்களோட அப்ரோச் என்ன, லைக் டாப் டு பாட்டம் அப்ரோச், டிக்கிள் டவுன் தியரி, ஆர் அதர்வைஸ் இங்க இருக்கிற பாட்டம் டு டாப் அப்ரோச், அது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஹியர் ஐ இன்வெஸ்டிகேட்டிங். இப்போ வருது புது ஏரியாஸ், இது வரைக்கும் கேட்டது கிடையாது. ஓகே, தென்
வாட்டர் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் கேட்டிருக்கான். ஆனா இது மெயின்ஸ் டாமினேட்டட் ரிப்போர்ட். அதை இங்க கேட்பான், நான் எதிர்பார்த்தது இல்லை. ஓகே, தென் 2020 இது நார்மலான கொஸ்டின். மெயின்ஸ் இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் புக்ல இருக்கிற அதே டாக்குமெண்ட் லைன்ஸ், டைரக்ட் கொஸ்டின். 2019 இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் வந்துச்சு, சோஷியல் கேபிட்டல். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹியூமன் கேபிட்டல் அப்படிங்கிற வார்த்தை இருந்துச்சு. இப்போதான் ஃபர்ஸ்ட் சோஷியல் கேபிட்டல். இது வந்து ஐ திங்க் எக்கனாமிக் புக்லயே இங்கே தான் படிச்சிருந்தேன். சோஷியல் கேபிட்டல் அப்படிங்கிறது ஹார்மோனியோட பீப்புள்ஸ் இம்ப்ரூவ் பண்றது தான் அப்படின்ட்டு. ஸோ ஆப்வியஸ்லி ஹார்மோனி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அங்க இருக்கிற நீடு சொசைட்டில. அப்போ லெவல் ஆஃப் மியூச்சுவல் ட்ரஸ்ட் அண்ட் ஹார்மோனி இந்த சொசைட்டி அப்படிங்கிறதா அந்த கொஸ்டினுக்கான பேக்ரவுண்டா நான் பார்த்தேன். பட் இதை தாண்டி இதனால இது வந்துச்சு அப்படிங்கலாம் நோபடி நோஸ். ஓகே, அதை தவிர்த்து அந்த வருஷம் அந்த ஆக்ட் இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின். ஏன்னா அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் இந்த ஃபீல்ட்ல வந்தேன். அப்ப புதுசா பார்த்த கொஸ்டின் தான் இது எல்லாமே. லைக் பிரைஸ் லெவல் வேரி ஃப்ரம் ஸ்டேட் டு ஸ்டேட் அப்படிங்கிறது இதோட ஆன்சர். இது எப்படி நீங்க புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப நம்ம ஊர்ல ஒரு வேல்யூ ஆஃப் பவர்ட்டி லைன் இருக்கும். நம்ம ஊர்ல 50 ரூபா 49 ரூபா அப்படிங்கிறது அங்க 29 ரூபாயிலே அவனால சாப்பிட முடியும்னா, அப்ப அதை விட கம்மி தான் அங்க பவர்ட்டி லைன். அப்ப அந்த பிரைஸ் ஆஃப் லெவல்ஸ் தான் ஸ்டேட் டு ஸ்டேட் மாறும். அதை வச்சுதான் அபிஷியல் பவர்ட்டி லைன் சொல்லுவாங்க. பவர்ட்டி லைன் பத்தி படிக்கிறப்ப டெண்டுல்கரையும் படிங்க. ஐ மீன் இருக்கிற எல்லா கமிட்டியோட பேசிக் ரெக்கமெண்டேஷன்ஸ் பார்த்துக்கோங்க. அவங்க என்ன மெத்தட் ஆஃப் ஸ்டடி பண்ணாங்கன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. மெயின்ஸ்லயும் கேட்கறாங்க, பிலிம்ஸ்லயும் டாமினேட்டா வந்திருக்கு. ஓகே, தென் யா ஆல்மோஸ்ட் அதுல லாஸ்ட் திங் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். இதுக்கு முன்னாடி கேட்ட கவர்மெண்ட் ஸ்கீம் எப்படி கேட்டேன்னு காட்டுறேன் பாருங்க. டிஜிட்டல் இந்தியானா என்ன, அதோட எய்ம் என்ன, பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா என்ன, அதோட எய்ம் என்ன, இப்படி கேட்டுட்டு இருந்தவன் லைக் அட்டல் இன்னோவேஷன் மிஷன் என்ன, அது எந்த யார் பண்றா, நிதியாக பண்றா, இப்படி கேட்டு ஆயுஷ்மான் பாரத்னா என்ன, அது என்ன பண்ணுது, இப்படி கேட்டுட்டு இருந்தவங்க திடீர்னுட்டு அனிமியா பாரத் இது கீழே என்னென்ன இன்டர்வென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏய், அது டாக்குமெண்டே அவ்வளவு பெருசா, நான் எங்கடா இதெல்லாம் போய் படிக்கிறது. ஏங்க இதுக்கு முன்னாடி ஃபேமஸா, நான் அதான் சொல்ல வரேன், இதுக்கு முன்னாடி ஃபேமஸா இருந்ததெல்லாம் கேட்டான், இப்போ வந்து அவனோட இஷ்டத்துக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டான். அப்படி சொல்ல வரேன். அண்ட் திஸ் இஸ் ஈஸி ஜனனி சுரக்ஷா யோஜனா. யா, ஸோ அந்த ஒரு பவுன்சரை பார்த்துட்டு பதறி போயிட்டு ஐயோன்னு போயிடக்கூடாது அப்படிங்கறதான் சொல்ல வர ஒரு கருத்து. ஓகே, இப்ப கடைசியா ஒரு பவுன்சர் பால் நம்ம போய் பார்ப்போம். பத்திராம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா வைக்கலாம். சுவிட்சர்லாந்து லீடிங் எக்ஸ்போர்ட் ஆஃப் கோல்டு. ரெஸ்ட் வேணுமோ, கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுக்கலாமோ, இல்ல பாத்துருவோமா விட்டுக்கா? வாட் யூ கைஸ் சே? ஹலோ கைஸ், ரெஸ்ட் விடுவோமா இல்ல? பாத்துரலாம், எனக்கு ஓகே தான். ஆனா முடிச்சிடலாம் அப்படியே கண்டினியூஸா. ஓகே, நான் முடிச்சிருவேன். எந்த அளவுக்கு உள்ள போகும் தான் தெரியல. ஏன்னா இது இப்போ வந்து கம்ப்ளீட்டா உட்காந்து மொத்தத்தையும் மாத்தி விட்டுருக்கான். அதெல்லாம் நான் சொல்றேன். நான் பார்த்தப்ப என்னடா 2023 கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்குன்னு இருக்கு. சுவிட்சர்லாந்து பத்தி ஓகே, எக்ஸ்போர்ட் ஆஃப் கோல்டு இருக்கு. ஓகே, இது ப்ரீவியஸ் கொஸ்டின்ல யார் எக்ஸ்போர்ட் இதெல்லாம் கேட்டிருக்கான். ஆனா ஒரு கண்ட்ரி இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் லீடரா இருக்கானா, இதோட வேல்யூல இருக்கா, இந்தியாவா இருந்தா ஓகே. பட் இப்படி ஒரு கண்ட்ரி முதல்ல நம்ம கேட்கறதுக்கு ஒரு பேஸ் இருக்கணும் ஒரு கொஸ்டின்ல. அந்த மாதிரி ஒரு பேஸ் இந்த கொஸ்டின்ல கிடையாது. ஓகே, ஒரு கொஸ்டின் தானே போனா போகுதுன்னு போனா அடுத்த கொஸ்டின் இது எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் ஆக்சுவலி. ட்ரேட் டெக்னாலஜி கவுன்சில், ஏன்னா பிரெக்சிட் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் கான்வால் கன்சென்ஸ் பத்தி எல்லாம் பேசியிருந்தாங்க. யா, G7 கான்வால் கன்சென்ஸ் எல்லாம் ஃபர்தரா பேசியிருந்தாங்க. இந்த மாதிரி எக்கனாமி திரும்பி யூ ரெடி பண்ணும் அப்படிங்கறதுலாம் இருந்துச்சு. ரைட், இது எதிர்பார்த்தது. திரும்பியும் இந்தியா அக்கௌண்ட்ஸ் ஃபார் 3.2% ஆஃப் எக்ஸ்போர்ட் ஆஃப் கூட்ஸ். ப்ராடக்ட் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ் கோசம் இதை ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. இதையும் கம்பேர் பண்ண முடியுது என்னால. அதான் நான் சொல்றேன், அந்த நேச்சர் ஆஃப் கொஸ்டின், அவன் ஏன் அந்த கொஸ்டினை கேட்டான்றதே என்ன எங்களுக்கு தெரியும். ஐ மீன் எனக்கு தெரியல. திரும்பியும் இது ஒரு ஈஸி கொஸ்டின் தான். ஆப்வியஸ்லி இது ப்ரீவியஸ் கொஸ்டின் ரிஃப்ளெக்ஷன் இருக்கு. யா, ஸ்டெபிலிட்டி அண்ட் growth pact ஆஃப் யூரோப்பியன் யூனியன் செட் இதர். திரும்பி யூரோப்பியன் யூனியன் கொஸ்டின். Budgetary deficit of countries of European Union makes the European Union to share the infrastructure facility, enables the country to European share the technology. சரி, அந்த டைம்ல எடிட்டோரியல் எல்லாம் வந்துச்சு, இல்லைன்னா நான் சொல்லல. ஆனா இந்த அளவுக்கு அவன் கொஸ்டின் இறங்கி எடுப்பானா அப்படிங்கிறது புதுசா இருந்துச்சு. ஐ ஹோப் இந்த புதுசு அப்படிங்கிறது இது வரைக்கும் நான் பார்த்தாத ஒரு டிஃபரன்ஸான ஏரியா. லைக் 2020 அவன் கேட்ட மாதிரி ஒரு அக்ரிகல்ச்சர் கொஸ்டின்ஸ் திரும்பியும் அவன் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கானான் இருக்கு. இந்த பேட்டர்ன் கண்டினியூ ஆகுமான்னு தெரியல. ஆனிச்சுன்னா இட் வில் பி த டிசாஸ்டர். அண்ட் இது ஒரு லீவ் பண்ற பேட்டர்னா இருக்கும். ஐ மீன் பேட்டர்னா இந்த பர்டிகுலர் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நான் சொல்றேன். இந்தியாவுக்கு சம்மந்தம் இல்லாம
அதிகமா இன்னொரு கண்ட்ரியை டாமினேட் பண்ணி அந்த கண்ட்ரியை நம்ம அதிகமா படிக்கிற மாதிரி இருக்கிறது ஹைலி கிரிட்டிக்கல் தான் நம்மளுக்கு. தென் ஏன்னா கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தான் நம்மளோட சிலபஸ். எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தை, ரைட்? இந்த இதுல இன்னொரு கண்ட்ரியோட ஃபாரின் அஃபேர்ஸை பத்தி அவன் அதிகமா டிசைட் பண்றது அதிகமா இல்ல. அதனால நான் சொல்றேன். தென் ரேபிட் ஃபினான்சிங், ரேபிட் கிரெடிட் ஃபெசிலிட்டி, ஐஎம்எஃப் பத்தி படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸி. ஏன்னா ஐஎம்எஃப்ல இருந்து இது எப்பயுமே இருக்குன்றது அதான் சொல்லல, சில வெப்சைட்ல போயிட்டு அதுல என்ன ஏது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். அதுல ஒன் ஆஃப் த திங் தான் இது. தென் ரேர் இது பேசிக்கா நம்மளுக்கு தெரிஞ்சுன்னா இந்த கொஸ்டின் ஈஸியா சால்வ் பண்ணலாம். இல்ல அப்படின்னா ஓகே, ஒண்ணும் பண்றது இல்ல. இது G20 ப்ரோ படிக்குது தானே ப்ரோ அப்படின்னு சொல்லலாம். பட் G20ல இந்த பர்டிகுலரா வந்த காமன் ஃப்ரேம் ஒர்க் வந்து அதிகமா பேசப்படாத ஒரு கரண்ட் அஃபேர் மேகசின்ஸ்ல இல்லாத, நியூஸ் பேப்பர்ல அதிகமா எடிட்டோரியல் பேசப்படாத ஒரு டாக்குமெண்ட். ஓகே, அதனால ஐ மார்க் இட் அஸ் ஹார்ட், ரைட்? தென் ஃபாரினோட காமர்ஸ், இதுதான் இப்போ அந்த அப்பயும் இஷ்யூ போயிட்டு இருக்கு, இப்போ இதான் இஷ்யூ போயிட்டு இருக்கா. லைக் அது என்ன, வால்மார்ட், பர்டிகுலர்லி வால்மார்ட் பேஸ் பண்ணி இந்த கொஸ்டின். தென் இன்டைரக்ட் டிரான்ஸ்பர்ஸ்னா என்ன, இது ஒரு டைரக்ட் கொஸ்டின். இது ஒரு ஃபன் கொஸ்டின். ஏஐபி, ஆல்ரெடி ஏஐபிபி கொஸ்டின் வந்திருக்கும். தென் எம்டிசிஆர்னா அடுத்து வேஸ்டர், ஆஸ்திரேலியன் குரூப், அதெல்லாமே பார்த்துக்கோங்க. எஸ்சிஓக்கு ஈக்குவலா இன்னும் நிறைய இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த திங்னா ஆர்கானிக் இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் டர்க்கின்றது. அதை பார்த்தா அந்த கொஸ்டின் வந்துச்சு. எனக்கு இல்லை, என்னடா இதெல்லாம் சும்மா பார்த்தா அதெல்லாம் வந்திருக்கேடா அப்படின்னு தான் இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட் ஸ்டேட்டிங், எப்பெல்லாம் அவனுக்கு கேட்கலாமோ அவனுக்கு அப்பெல்லாம் கேட்கலாங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ரைட்? இந்த வியட்நாம் கொஸ்டின் வந்து எக்கனாமிக் சர்வேல டைரக்டாவே பேசியிருந்தாங்க. அதனால இதெல்லாம் ஹார்டுன்னு சொல்ல முடியாதுங்க, எக்கனாமிக் சர்வேல இருக்கு, நீங்க படிக்கல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் எப்பயுமே. லைக் இந்த கொஸ்டின் ஹார்டுன்னு யாராவது சொன்னாங்கன்னா. தென் டைட் மணி பாலிசி, இந்த கொஸ்டின் ஏன் ட்ராப் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல, பட் இந்த கொஸ்டின் ட்ராப் பண்ணிட்டாங்க. தென் ஃபைன், இது எல்லாமே ஆல்மோஸ்ட் எஃப்டினா என்ன, அது எதெல்லாம் உள்ள வரும் அதே தான் நான் சொன்னாங்க. கோல்ட் ட்ரென்ச்னா என்ன, எஸ்டிஆரோட ஐஎம்எஃப் கான்செப்ட் தான். திரும்பி ஐஎம்எஃப்னா என்ன, அது ரிலேட்டடா இருக்கிறது என்ன, வேர்ல்டு ட்ரேட், வேர்ல்ட் WTO அது ரிலேட்டடா இருக்கிறது என்ன, வேர்ல்டு பேங்க்னா அது ரிலேட்டடா என்ன இருக்கு. வேர்ல்டு பேங்க்ல 5 குரூப்பிங் இருக்கு, அதுல என்னென்ன குரூப்பிங்ல நம்ம இருக்கோம், அதுல எது நமக்கு வராது, அது ரிலேட்டடா வேணா என்ன இருக்கு. சிங்கப்பூர் ஆர்பிட்ரேஷன்னா என்ன, அது ரிலேட்டடா என்ன கரண்ட் அஃபேர்ஸ் போயிட்டு இருக்கு, அதை பத்தி தெரிஞ்சிருந்தாலே ஃபேர் எனஃப். ஓகேவா? இப்போ குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வருது, இது வந்து அந்த கோவிட் டைம்ல கேட்டதுனால இந்த மாதிரி கேட்டிருக்கோம். அப்ப என்ன மாதிரிலாம் பண்ணா இம்யூனிட்டி இந்தியாவுக்கு கிடைக்கும் அப்படின்ற கொஸ்டின். தென் எஃப்டிஏ, திரும்பியும் எஃப்டிஏனா என்ன, அது என்ன பண்ணும். தென் இன்டர்நேஷனல் ட்ரேடா, அவன் கொஸ்டின்ஸ் இப்படிதான் இருக்கு. ஓகே, ஆல்மோஸ்ட் அவனோட நேச்சர் இப்படிதான் இருக்கு. அதில் நீங்க படிச்சீங்கன்னா இருக்கலாம். இது திரும்பி ஒன் ஆஃப் த எக்கனாமிக் சர்வே கொஸ்டின். பட் ஏன் ட்ராப் பண்ணா ஹிந்தியில இதை டிரான்ஸ்லேட் பண்றப்ப ஏதோ சம் இஷ்யூ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அதனால இந்த கொஸ்டின் ட்ராப் பண்ணிட்டான். தென் இந்த கொஸ்டின் ஒரு காமன் சென்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின். ஏஐபிபி இருக்கான், அதுல வந்து 80 மெம்பர்ஸ் மேல இருக்காங்கன்னா, இந்தியா வந்து லார்ஜஸ்ட், இப்போ இந்தியா லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டரா இருந்தா ஆப்வியஸ்லி நான் படிச்சேன். ஸோ இந்தியா லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர்ல எனக்கு தெரியும். டஸ் நாட் ஹேவ் எனி மெம்பர்ஸ் அவுட் சைட் ஆஃப் ஏஷியா அப்படின்னா இது தப்பாயிரும், கரெக்டா? ஏன்னா ஏஷியாக்குள்ளார 80 மெம்பர்ஸ் கிடையாது. அப்ப இது தப்பா இருந்துச்சுன்னா இது கரெக்ட், அப்ப இது தப்பா இருந்துச்சுன்னா இது கரெக்ட், அவ்வளவுதான். அப்ப நான் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எனக்கு ஆப்வியஸே தப்புன்னு தெரியும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தூக்குனா எனக்கு மீதி இருக்கிறது ரெண்டாவது ஒன்று, ஆப்வியஸே தேர்ட் தப்புன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ அவ்வளவுதான். ஐ மீன் ஏன் தேர்ட் தப்புனா ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க முடியாதுல்ல, தட்ஸ் இட். இப்போ 1 ஒன்லயா 3 ஒன்லயா அந்த இடத்துல சம்பவம் தான். ஃபைன். தென் அதெல்லாமே அந்த வருஷம் கரண்ட் அஃபேர்ஸுங்க. ஓகே, இந்த கொஸ்டின் மீடியம் டு ஹார்ட். ஓகே, கண்டிப்பா ஒரு பவுன்சஸ் எப்பயுமே போட்டுக்கிட்டே இருப்பான், ஏன்னா அதான் அவனோட நேச்சர். யா ஃபைன். ஸோ எக்கனாமிக் பர்டிகுலரா இந்த 3 ஏரியாஸ் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் தரும். அதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா ஆல்வேஸ் யூ வில் ஏஸ் திஸ் எக்கனாமி. அண்ட் ஈவன் ப்ரிலிம்ஸே உங்க கை கொண்டாடுறதுக்கு இந்த எக்கனாமிங்கிற ஒரு டாபிக் டாமினேட் பண்ணுங்க, மாற்றமே இல்லை. இது எப்படி நீங்க ஏஸ் பண்ண முடியும்னா, நோ டவுட் எம்சிக்யூ, ஸ்டாட்டிக் எம்சிக்யூ நிறைய படிங்க, எழுதுங்க, சால்வ் பண்ணுங்க. தப்பு பண்ணீங்கன்னா தயவு செஞ்சு அது இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருங்க, ஓகேவா? இது இல்லாம விவேக் சிங் அப்படின்னு சொல்லி ஒருத்தரோட 450 கொஸ்டின்ஸ் புக்லெட் இருக்கும், அதை கூட நீங்க சால்வ் பண்ணுங்க. அது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா நாமினேட் பண்ணியிருக்கிற ஏரியாஸை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் இட், த திங் ஃபார் எக்கனாமி. ஓகே, ஏன்னா ஐஆர் நாளைக்கு வச்சுக்கலாமா இல்லை இப்பயே முடிச்சுட்டா? ஐஆர் ரொம்ப கம்மி தான், ஐஆர்ல சொல்றதுக்கு ரொம்ப கம்மி தான். சரி முடிச்சிடவாங்க. சிஏ நியூஸ் பேப்பர் டாமினேட் பண்ணியிருக்கோம். அதர் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர், எஸ்பெஷலி யூபிஎஸ்சி நடத்துற அதர் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் நீங்க நிறைய இந்த எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெட்டரா இருக்கும். ஓகே, அதுக்கான எவிடன்சஸ் கொஞ்சம் காட்டிடுறேன். அவனோட கொஸ்டின்ஸ் ரொம்ப 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 டைரக்டாகவும் கேட்பான். ஓகே, நகர்னா கரோபாக்,
ஜப்போர்ஸா. அடுத்து அந்த வருஷம் இஸ்ரேல், எகிப்து, அடுத்து என்ன பி எழுத்துல ஆரம்பிக்கும், பெய்ரூட்டா, ஐயோ, பஹ்ரைன். பஹ்ரைன் அவங்களுக்குலாம் பீஸ் வைக்க ஆரம்பிச்சாங்க. ஜோர்டான் கூட வச்சாங்க. அதெல்லாம் லைக் கரண்ட் அஃபேர்ஸ் ஆப்வியஸ்லி. டிகிரே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எத்தியோப்பியா கிட்ட இருப்ப. தென் டான்பாஸ் புதுசு, பட் நியூஸ் பேப்பர்ல ரிப்பீட்டடா இருந்த ஒரு ஏரியா. தென் சூடான், ஆப்வியஸ்லி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சக்சஸ்ஃபுல் கூப் நடந்துச்சு. ஐ மீன் ப்ரீவியஸ் கொஸ்டின்னா லைக் அந்த வருஷம் கொஸ்டின் வந்துகிட்டே இருந்துச்சு. 8 வருஷத்துல வந்துகிட்டே இருந்துச்சு. தென் வந்து திஸ் இஸ் ஹார்ட். லிட்டரலி இதுக்கான சோர்ஸ் என்ன, இன்டர்நேஷனல் மைக்ரேஷன் பத்தி பேசியிருக்காங்க. அதை பத்தி எல்லா வருஷமும் வருது. பட் ஏன் இந்த பர்டிகுலரா குளோபல் காம்பாக்ட் ஃபார் சேஃப்டி ஆர்டர்லி ரெகுலர் மைக்ரேஷன் பத்திலாம் வந்தான்றது அதுக்கான சோர்ஸ் தெரியல. நியூஸ் பேப்பர்ல இது அதிகமா ரிஃப்ளெக்ட் ஆகல, அதனால சொல்றேன். தென் G20 குரூப்பிங்ல இது பர்டிகுலரா கேட்பான்றது எதிர்பார்த்தது, ஏன்னா நியூஸ் பேப்பர்ல இதை பத்தி பேசியிருந்தாங்க. ஓகே. தென் ஆப்வியஸ்லி தமிழ்நாட்டில் நடந்தது எக்ஸ்பெக்டட் பண்ணது, ஏன்னா ஆல்ரெடி ஸ்போர்ட்ஸ் பத்தி கொஸ்டின் வந்திருக்கு 2020ல. இது வரும்னு எதிர்பார்த்தேன், வந்துச்சு. தட்ஸ் இட். தென் சிவில் ஸ்ட்ரைஃப் எங்க நடக்குது, சோமாலியா. தட்ஸ் இட். ஸோ அந்த கொஸ்டின்ஸோட நேச்சர் நம்ம அப்படிதான் ஜாலியா சிம்பிளா கேட்கணுன்றதுல இருக்கான். ஓகே. அண்ட் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் யூஎன் ஜெனரலா இவ்வளோ டெப்தா கேட்பான்றது இதுதான். லைக் ஏன் மீடியம் டு ஹார்ட் அப்படின்னா, நான் அப்படி பார்த்தேன், அதனால மீடியம் டு ஹார்ட் போட்டிருக்கேன். ஏன்னா அவ்வளோ டெப்தா இது வரைக்கும் யூஎன் பத்தி நான் படிச்சது கிடையாது. தென் யுனைடெட் நேஷன் கிரெடென்ஷியல்ஸ் கமிட்டி, இது ஆப்வியஸ்லி கஷ்டமான கொஸ்டின். ஏன்னா இந்த கொஸ்டின்ஸை இது வரைக்கும் காமனா எங்க படிக்கிற ஒரு இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேகசின்ஸ்லயோ இல்ல கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின்லயோ நம்ம பார்த்தது கிடையாது. ஸோ மார்க்கெட் ஆஸ் ஹார்ட். தென் திஸ் இஸ் ஈஸி கொஸ்டின். எங்க பார்த்தாலும் UNCLOS பத்தி படிப்போம், ரைட்? UNCLOS யுஎன் கன்வென்ஷனா லா ஆஃப் தி சீஸ், ரைட்? மொத்தம் 200ல 12+12 அப்படிங்கிற லாஜிக்லாம் வச்சிருப்பானுங்க. தென் வந்து லாரஸ் ஸ்போர்ட்ஸ், அந்த 2021 பவுன்சர்ஸ் சொன்னதுல அந்த 3 பவுன்சர்ஸ் இதாங்க. ஒலிம்பிக் நடந்துச்சு. ஏன் பவுன்சர்னா ரொம்ப வருஷம் ஆச்சு அவன் ஸ்போர்ட்ஸ் பத்தி கேட்டு, திடீர்னு இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டு அவன் பாட்டுக்கு ஃபன் பண்ணி விட்டான். தட்ஸ் இட். தென் 2020ல அவன் கேட்டதுல அண்டர் 2 அப்படிங்கறது டிகிரி குறிக்குது அப்படின்ட்டு ஒரு கெஸ் வச்சு, ஓகே இது இப்படி. ஹேகோ அப்படிங்கிறது ஹெல்த் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சது வந்துச்சு. சரியா? இப்ப மீதி இருக்கிறது தெரியாது. அப்ப அது அந்த அப்ப ஒரு டிக்ளரேஷன் சம்பந்தமா என்னென்ன வந்தாலும் ஓரளவுக்கு ஒரு ஐடியாவோ, இது நீங்க எழுதுறது கண்டிப்பா மெயின்ஸ் காஸ்ட் எஃபெக்ட் கம்மி தான். ஆனா ஒரு தடவை பாத்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு காமன் சென்ஸ் இது வச்சு கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா பெட்டர். அப்படிதான், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் இதை நீங்க ஒர்க் பண்றதுக்கலாம். தென் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல முக்கியமான ஏரியா IAEA. இதை பேஸ் பண்ணி 2-3 தடவை கொஸ்டின் வந்திருக்குங்க, அதனால சொல்றேன். ஓகே. G20ல யார் இருக்கா, மேப்பிங்ல வச்சு ஒரு தடவையாவது நீங்க எல்லா குரூப்பிங்லயும் மேப்பிங்ல ஒரு தடவை பாத்துருங்க, நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுத்துடலாம். தென் அந்த வருஷம் நியூஸ் பேப்பர்ல வந்தது, லைக் அப்பதான் பாத்தீங்கன்னா ரஷ்யா வந்து ஃப்ளோட்டிங் லோகோமோவோ அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளோட்டிங் நியூக்ளியர் பிளான்டா இது பண்ணிருந்தா. அதுக்கு அடுத்த இதுலயே பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஐ திங்க் மீட்டிங்லாம் போட்டு ஒரு 12 டாக்குமெண்ட் சென்ட் பண்ணாங்க. அதில் ஒன் ஆஃப் த டாக்குமெண்ட் நியூக்ளியர் ஃபீல்டு இது பண்றது. அதுக்கப்புறம் பாம்பே அப்படின்னு சொல்லி அமெரிக்காவோட எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் வந்து பேசிட்டு போனாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்தியாவுக்கும் இவங்களுக்கும் யூஎஸ்க்கும் 2+2 ரைஸ் ஆச்சு அதிகமா. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம மியூச்சுவல் பிளே நிறைய இடத்துல பிளே பண்ணோம். ஓகே. இப்போ அதோட ஒன் ஆஃப் த எஃபெக்ட் தான் நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து நிறைய ஆயிலும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம், இன்ஸ்பைட் ஆஃப் ரஷ்யா உக்ரைன் வார்னாலையும் கூட. ஓகே. தென் இது ஒரு திங், இது எல்லா டைமும் ஹெல்ப் பண்ணுமோன்னு சொல்லாது, பட் சொல்றேன். இப்போ இங்க என்ன சொல்றான், UNCA அதாவது கன்வென்ஷன் அகைன்ஸ்ட் கரப்ஷன்ல வந்து ஆன்டி கரப்ஷனை லீகலி பைண்டிங்னு சொல்றான். ஓகே, இருக்கலாம், எல்லாமே போகலாம். பட் இங்க நல்லா பாருங்க, கரப்ஷன் சொல்றான், பட் அவன் என்ன பண்றான், புரோட்டோகால் அகைன்ஸ்ட் ஸ்மக்லிங் அண்ட் மைக்ரேஷன்றான். ஓகே. அது இங்க என்ன பண்றாங்க, டிரான்ஸ்நேஷனல் ஆர்கனைஸ்ட் கிரைம்னு சொல்லிட்டு என்ன பண்றான், லைக் இதோட இதை இங்க ஆப்போசிட்ல தந்திருக்கான், டிரான்ஸ்லேஷன்ல இருக்க வேண்டியதை அங்க தந்து வச்சிருக்கான் ஸ்மக்லிங்கை பத்தி, ரைட்? அப்போ அது ஸ்விட்ச் ஓவர் ஆயிருக்கு. அப்ப ஸ்விட்ச் ஓவர் ஆன ரெண்டுத்தையும் தூக்கிட்டா மீது இருக்கிறது ஆன்சர், ரைட்? அவன் அப்படியும் கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கான். அண்ட் இது டைரக்ட் கரண்ட் அஃபேர்ஸ், ஜெனரல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ரெகுலேஷன். லைக் இப்போ இந்த வருஷம் ஐபோன் யூசர்ஸ் யாரா இருந்தீங்கன்னா, ஐபோன்ல Type-C வந்ததுக்கு முக்கியமான காரணம் யூரோப்பியன் யூனியன் தான் ஆப்வியஸ்லி. தென் இது ஆல்ரெடி பேசிட்ட ஏஐபியோடது. யா, திஸ் தான் அவனோட கொஸ்டின்ஸ். இதுக்கு முன்னாடி எல்லா வருஷமும் சரிங்க இப்படிதாங்க அந்த ஏதாவது ஒரு மீட் இருக்கும், அந்த மாதிரி தான் அவன் பேசிட்டு இருப்பான். அது ஏதாவது அதில் இருக்கிறது அப்படியே எடுத்துட்டு போகிறது தான். ஓகே.
இந்த 2015 வந்துச்சுல கோலன் நைட்ஸ், இதா 1979 கேட்ட கொஸ்டின். நம்பிக்கை எல்லாம் போய் பாருங்க. என்னடா இதெல்லாம் ரிட்டர்ன் கேட்கிறியாடான்னு தான் இருக்கும். ஆப்வியஸ்லி அப்படிதான் யூபிஎஸ்சி பண்ணுவான். ஸோ ஒன்றும் பண்ண முடியாது, ரைட்? அரேப் ஸ்ப்ரிங், துனிசியா. ஸோ எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, ஓரளவுக்கு நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துட்டு மற்ற யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ற மற்ற எக்ஸாம்ஸோட இதுவும் போய் ஒரு தடவை பாருங்க. லைக் காட்டுறேன் பாருங்க. ஓல்ட் சீரியஸ் ஹிஸ்டரி, இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ். ஐ திங்க் நான் எடுக்காம விட்டுட்டேன், சாரிங்க. அந்த இது டைப் மேப்பிங்ஸ் பிவிக்கு இதுல பாருங்க. மேப்பிங் ரிலேட்டடா அவன் கேட்டிருக்க இது வரைக்கும் சீரியஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ்ல ஒரு லாஜிக் இருக்கும். அந்த என்ன எடுத்துக்கான் அதை நீங்க ஒரு தடவை லைக் சிமிலிபால், பந்திப்பூர், இதெல்லாமே நம்ம கொஸ்டின் ஆல்ரெடி வந்துருச்சு. லேண்ட்லாக் கூட ஹார்பர்ல விசாகப்பட்டினம், இன்னொரு மும்பை, ஹால்டியா அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். லைக் இதெல்லாமே அவன் ஆல்ரெடி சீரியஸ்லையும் கேட்டிருக்கான். அப்ப சீரியஸும் யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ற ஒன் ஆஃப் த எக்ஸாம் தான். இது இல்லாம என்ன வேற எக்ஸாம்ஸ்ல ஐ திங்க் ஜியாலஜிக்கல், ஜியோகிராபிக்கல் இன்ஜினியரிங் சம்திங் ஏதோ ஒரு எக்ஸாம்ஸ் இருக்கு. எனக்கு அந்த அளவு ஃபெமிலியாரிட்டி கிடையாதுங்க, பட் இருக்கு. இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. அவன் அந்த மாதிரி ஏரியாஸ் வந்து எடுக்கிறான். ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெட்டரான ரிட்டர்ன்ஸ் ஆல்வேஸ் தரும். லைக் அதுக்கு ஒர்க் பண்ணுங்க. தட்ஸ் இட் இன்டென்டட் டு சே, ரைட்? செஷன் முடிச்சுக்கலாம்ல, ரொம்ப டைம் எடுத்துறேன், சாரி. ஏதாவது டவுட்னா கேளுங்க, இல்லைன்னா வைண்ட் அப் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல ஐ மீன் நேற்று ஹிஸ்டரியில ஒரு கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணப்ப ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ஏன் அந்த கொஸ்டினுக்கு தப்பான ஆன்சர். சி, அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் யூபிஎஸ்சி தரல. ஆப்வியஸா அது என்ன கொஸ்டினா வட்டக்கிருட்டல் அப்படின்னு சொல்லி அந்த கொஸ்டின். அதுல வந்து அரசர் வந்து சூசைட் பண்ணிக்குவாரு சாப்பிடாம இருந்து. அதான் அந்த கொஸ்டினோட ஆன்சர் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு ஆன்சர். என்ன சொல்றேன், வட்டக்கிருட்டல் அப்படின்றத டீகோட் பண்ணி அந்த இதை ட்ரை பண்ணி பாருங்க அப்படிங்கறத நான் சொல்ல வர்றது. லைக் இதுல இருக்க ஆன்சரிங் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கல, அதுக்கான சான்சஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுங்கிறத நான் சொல்ல ட்ரை பண்றது. லைக் இப்போ ஆப்வியஸா ஒரு 10 வேர்ட் பிளே இருக்கிற கொஸ்டின்ஸ் நீங்க எடுத்த ஒரு 8 கொஸ்டின் உங்களுக்கு கரெக்டானாலும் பாசிட்டிவ் மார்க்ஸ் ரொம்பவே பூஸ்ட் ஆகுங்க, ரைட்? அதை தான் நான் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன், வேற எதுவும் கிடையாது, ரைட்? யா, வேற ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா? ஐஆருக்கு சோர்ஸ் வேணுமா? ஐஆருக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், ஐஏஎஸ் ஃபார் ஷோர் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியல் ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கும். லைக் இண்டெக்ஸை மட்டும் பிரிண்ட் போட்டுக்கிட்டு உள்ள இருக்கிறது படிச்சு என்ன தேவையோ அதை மட்டும் எழுதிக்கோங்க, செம அவுட்புட் தரும். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அதை பண்ணுங்க, இன்ட்ரெஸ்ட் வேணா ஓகே ஃபைன். நார்மலா இருக்கிற மேகசின்ல இருக்கிறத மட்டும் படிச்சுக்கோங்க. விஷன் PT3 ஸ்கொயர், ராவுஸ் ஆர் வாஜ்ராம், எனிதிங். யா, end from my side. Anything to say? முடிச்சுக்கலாமா அப்ப? இப்ப கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்ட் No doubts. யூஸ் Silent. சொல்லுங்க, இன்னொருக்கா சொல்லுங்க. கரண்ட் அஃபேர் பேஸ்ட் MCQs எதுல ஃபாலோ பண்ணலாம்னா? ஃபோரம் 10 PM அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு சஜஷன் தந்திருக்கேன். அது இல்லாம இன்சைட், இது ரெண்டுமே எனக்கு எப்பயுமே சப்ஸ்டன்ஷியேட் பண்ணிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த You are not audible. Hello.